ஓம் சாந்தி. 29/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவ தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்மா உணர்வுல இருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கு படிப்பு படிப்பதற்காக வந்திருக்கிறீங்க. நீங்கள் கண்களை மூட வேண்டிய அவசியமில்லை சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் இங்க வந்தவொடனே தியான பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்கன்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு கேட்குறாங்க. இங்கே பாபா வந்து ஆசிரியராக வந்திருக்கிறாரு. எப்படி நம்ம ஸ்கூல்லலாம் பாடம் டீச்சர் எடுக்கும்போது கண்ணை திறந்துட்டு தானே படிப்போம், அது மாதிரி இங்கேயும் நம்ம கண்ணை மூட வேண்டிய அவசியம் இல்லை. கல்வி என்பது கண்களை திறந்து கொண்டு தான் கற்கப்படுகிறது சொல்லி பாபா சொல்கிறாரு. எங்கேயுமே நீங்கள் கல்வி கற்க போகிறீங்கன்னா கண்ணை திறந்துக்கிட்டு தானே சொல்லி கொடுக்குறாங்க, அப்படி தானே படிக்க போகிறீங்க, அது மாதிரி தான் இங்கேன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. கேள்வி: பக்தி மார்க்கத்தில் பக்தர்களிடம் இருக்கும் எந்த பழக்கம் இப்போது குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ கடவுள் வந்து நம்மளுடைய அப்பாவாக நமக்கு கிடச்சிட்டாரு. இப்போ இந்த உடலுக்கான தந்தை இருக்கிறாரு இல்லையா, அது மாதிரி நம்ம ஆத்மா உயிர் இந்த உடல்ல இருக்கிறோம். இந்த உடல் வேற, நம்ம வேற. இந்த உடலை இயக்கிற சக்தி நாம. இந்த உயிரோடைய அப்பா தான், ஆத்மாவுடைய அப்பா தான் பரம்பிதா பரமாத்மா சிவன். அவரு தான் உலகத்துக்கே கடவுள் அப்பாவாகவும் இருக்கிறாரு. அவரை தான் கடவுள்னு நம்ம தேடிட்டு இருக்கிறோம். பக்தியில் நம்ம வந்து பக்தராக இருந்தோம், அவர் எங்கேயோ இருந்தார். கடவுளேன்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் எங்கேயோ போயிட்டாரு. நம்ம வந்து பக்தராக இருந்தோம். அதனால் அவர்கிட்ட நம்ம எனக்கு அதை கொடு, இதை கொடு, நிம்மதி கொடு, காசு கொடு, பணம் கொடுன்னு கேட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம அவரோட குழந்தையாவே ஆயிட்டோம் இல்லையா. ஒரு வீட்டில் அப்பாவுடைய குழந்தை ஆயிட்ட பிறகு அந்த குழந்தை போய் அப்பா கிட்ட எனக்கு கொடு கொடுன்னு கேட்குமா? கேட்காது இல்லையா. எல்லாமே அப்பாவுடைய ஆஸ்தி எல்லாமே குழந்தைக்கு தானே. அதை மாதிரி இப்போ நீங்கள் என்னுடைய குழந்தையாயிட்டீங்க. ஞானத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை அப்பான்னு நினச்சி புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ தான் அந்த உணர்வு வந்துருச்சு இல்லையா, உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதா பாபா சொல்கிறார். பதில்: பக்தியில் ஏதாவது தேவதைகளின் சிலைகளுக்கு முன்பு சென்று எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இல்லையா. லட்சுமி நாராயணன் சிலைக்கு முன்னாடி போயிட்டு காசு கொடுங்க, பணம் கொடுங்க, என் கஷ்டத்தை நீக்குங்க, குழந்தை கொடுங்க, எல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா. அவர்களுக்கு கேட்பதே பழக்கமாகிவிட்டது சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமிக்கு முன்னாடி சென்று செல்வம் கேட்பார், ஆனால் கிடைப்பது எதுவுமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையிலே அதனால நமக்கு காசு வருதுன்னெலாம் கிடையாது. அந்த காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி நமக்கு ஏதோ நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்போம், நமக்கு வேலை கிடச்சிருக்கும், நமக்கு அப்போ காசு வந்திருக்கும். என்னமோ நம்ம அந்த கோயிலுக்கு போய் தான் நமக்கு காசு வந்த மாதிரி அந்த மாதிரி நினச்சிக்கிறோம். அதான் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய டேலண்ட் மூலமாக, உங்களுடைய அறிவு மூலமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிது, உங்களுக்கு செல்வம் கிடைக்கிது. அது கூட நம்ம இப்போ சங்கம யுகத்தில் சிவனே கொடுக்குற ஞானத்தின் மூலமாக தான் நமக்கு செல்வங்களே நிரம்புது. ஆனால் வந்து நம்ம நினச்சிக்கிறோம் அந்த மாதிரி மற்ற தேவதைகள் முன்னாடி போய் கேட்டு அதன் மூலமாக கிடைக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களிடம் இந்த பழக்கமே கிடையாது. ஆனால் இப்போ நம்ம பாபா கிட்ட வந்தவருக்கு நம்ம தேடி தேடி அலைஞ்சோம், கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம். நம்ம எதை தேடினோமோ அதை இப்போ அடைஞ்சிட்டோம். இப்போ நம்ம கடவுளுடைய குழந்தைகள். அவர் என்னுடைய அப்பா. அப்போ எனக்கு எல்லாமே உரிமை இருக்குது. இந்த உலகமே என்னுடையது, கடவுளே என்னுடையவர்னும் போது, என்னுடைய அப்பான்னும் போது நமக்கு இப்போ எதையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப தைரியமாக நம்ம கேட்கலாம், பாபா எனக்கு இது வேணும், அது வேணும்னா அவர் உடனே செஞ்சிட போறாரு. நீங்கள் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரிகளாக இப்போ இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள் வந்து உலகத்தையே படைச்சவர், அண்ட சராசத்தையும் படைச்சவர், அதிபதி அவர் தான். உலகத்திற்கும் அதிபதியாக இருக்கிறாரு. அவருடைய குழந்தைகள் நம்ம. ஒரு பணக்காரருடைய குழந்தைன்னா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய நிலைமை. நம்ம வந்து இப்போ கடவுளுடைய குழந்தையா ஆயிட்டோம். அதனால் ஆஸ்திக்கு அதிகாரியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் விசித்திரமான தேகமற்ற தந்தையை பார்த்து கொண்டே இருங்கள் சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னை மட்டும் பார்த்துன்னே இருங்க. புள்ளியாக இருக்கிறார் அவர் பரந்தாமத்தில். அவருக்கு தேகமே கிடையாது. பிறப்பிறப்பில் கடவுள் வர்றதில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. பிறப்பிறப்பு அதை கீதையில இருக்குது, பகவத்கீதையில இருக்குது. நான் பிறப்பு இறப்பில் வருவதில்லை, எனக்கு தேகம் இல்லை, நான் ஒரு வயது உடல்ல வந்து பிரவேசமாகிறேன், அதர்மம் தலை தூக்கும் போது நான் அவதரிக்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றதா காமிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அவர் உடல்ல இருக்கிறாரு, அவர் ஏன் வந்து அவதரிக்கணும்.
இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கல. பாபா சொல்றாரு, நான் நிராகாரா பரந்தாமத்துல இருக்கிறேன், உங்களை மாதிரி தான் நானும் ஆத்மா புள்ளியா இருக்கிறேன். என்னையும் கண்ணால பார்க்க முடியாது, உங்களையும் கண்ணால பார்க்க முடியாது. ஆத்மா எப்படி அந்த உடல்ல இருந்து போகுதுன்றத டாக்டர்ஸ் வந்து பெரிய அந்த உடலை சாக போறவங்கள அடைச்சி வச்சு அதுல இருந்து எப்படி உயிர் போகுதுன்ற டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துட்டாங்க. ஆனா அந்த உயிர் எப்படி போகுதுன்னே தெரியல. ஏன்னா அந்த உயிர் வந்து கண்ணுக்கு தெரியல. ஆத்மாவும் கண்ணுக்கு தெரிய மாட்டுது, பரமாத்மா கடவுளும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. எப்படி இந்த காத்து, இந்த கரண்ட்டு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல, ஆனா இருக்குது இல்லையா? காத்து இல்லைன்னு சொல்வீங்களா? கரண்ட் இல்லைன்னு சொல்வீங்களா? இருக்குது இல்லையா? கண்ணுக்கு தான் தெரியல. அதே மாதிரி தான் கடவுளும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, ஆனா இருக்கிறாரு. அது மாதிரி நம்மளும் ஆத்மா கண்ணுக்கு தெரியல, நம்மளும் இருக்கிறோம். ஆனா இந்த உடலை ஆதாரம் எடுத்து நடிக்கிறோம். இதில் தான் உங்களுக்கு உண்மையான வருமானமே இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும், உங்களுக்கு உண்மையான வருமானம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து இப்போ ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இது ஒரு பாடசாலை ஆகும். இங்க வந்து இது வந்து ஸ்கூலுன்றார் பாபா. இது வந்து ஒரு ஸ்கூல். இங்க நான் வந்து பாடம் எடுக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு அப்பாவே பாடம் எடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. நம்மளாம் ஆன்மீக குழந்தைகள், ஆத்மாக்கள், நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆனால் இங்க எந்த சித்திரம், அதாவது தேகதாரிகளையும் நீங்க பார்க்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. இங்க பிரம்மா பாபா போட்டோ கூட இருக்கும், நீங்க அதை கூட பார்த்துலாம் யோகா செய்யக்கூடாது. எந்த சித்திரத்தையும் நீங்க பார்க்கக்கூடாது. விசித்திரமானவர் தான் நம்மளுடைய அப்பா, கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, புள்ளியா இருக்கிறாரு. மனசால நம்ம ஒன்றா பார்க்கலாம். இங்கே பார்த்தாலும் புத்தி தேகமற்றவரிடம் சென்றுவிட வேண்டும். நீங்கள் இங்கே யாரையாவது பார்த்துட்டு இருந்தாலும் கண்ணை திறந்தே நீங்கள் யோகா பண்ணலாம். பண்ணாலும் இது புத்தி யோகம், புத்தி மூலமாக நினைவு செய்யுது. இப்போ நம்ம எப்படி ஒரு அப்படியே நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலில் அப்படியே வாசப்படியில் இலையெல்லாம் கொட்டி கிடக்குது, அப்படியே போகிறோம், ஒரு இடத்துல உள்ளார வந்து சிவன் இருக்கிறார், சிவலிங்கம் இருக்குது, அப்படியே கண்ணால் பார்க்க முடியுது இல்லையா? சிவலிங்கம் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு விளக்கு எரியுது, அந்த விளக்கை நான் போய் ஏத்துறேன், நான் வந்து நந்தி காதில் சொல்லிட்டு இருக்கிறேன், சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடி நந்திய காதில் நான் சொல்லிட்டு போகிறேன். இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு உணர்வு வருது இல்லையா? அந்த புத்தியில் உங்களுக்கு காட்சி தெரியுது இல்லையா? இப்போ நான் காருன்னு ஒன்று சொல்கிறேன், உடனே கார் உங்களுக்கு புத்தியில் காட்சி தெரியுது இல்லையா? அந்த மாதிரி இங்கே நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் சரி, புத்தி மூலமாக பரந்தாமன்றது செவ்வானம் மாதிரி ஒரு வானத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி புள்ளியாக சிவத்தந்தை புள்ளியா தான் இருக்கிறாரு, புள்ளியா நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்கிறாரு. அவரு தான் நம்ம அப்பா. அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, அவரை நினைவு பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லி சொல்றாரு. இதுதான் யோகாவே. நீங்க புத்தி மூலமா சரியா புரிஞ்சுக்கிட்டு, நான் ஆத்மா, நான் இந்த உடல் கிடையாது, நான் புள்ளி, நான் நெற்றிபுரத்துல புள்ளியா இருக்கிறேன், ஸ்டார் மாதிரி இருக்கிறேன். அது மாதிரியே பரந்தாமத்துல பாபாவும் ஸ்டார் மாதிரி இருக்கிறாரு. நாங்க 2 பேரும் தான் அப்பா புள்ள அப்படின்ட்டு நீங்க நினைங்க. அப்பாவை சாதாரணமா நம்ம நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி நினைச்சா பாவம் போயிடும்னு சொல்லி சொல்றாரு. பள்ளியில் குழந்தைகளின் கவனம் எப்போதும் ஆசிரியர் மேல் தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோன்னா குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? ஆசிரியர் மேலே தான் கவனம் இருக்கும். அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க வாயே பார்த்துட்டு இருக்குங்க குழந்தைகள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யுங்க. ஆசிரியர் தான் ஞாபகம் இருக்கும். நம்ம கூட சின்ன வயசில் ஃபிசிக்ஸ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர்லாம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? ஏனெனில் அவர் கற்பிக்கின்றார் எனில் அவசியம் அவர் கூறுவதை கேட்க வேண்டும். இப்போ ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்கணும் இல்லையா? பிறகு திரும்பி பதில் கூற வேண்டும். திரும்ப அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஆசிரியர் கேள்வி கேட்கின்றார் எனில் நான் பதில் கூறுகிறேன் என்று கூற வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லி பாபா சொல்றார். இப்போ ஆசிரியர் கொஸ்டின் கேட்பாங்க, நம்மளும் பதில் சொல்லணும். இங்கு இது விசித்திரமான பள்ளிக்கூடமாகும் சொல்லி பாபா சொல்றார். ஆனால் இதுவோ விசித்திரமான பள்ளிக்கூடம். இங்கே அந்த மாதிரி கிடையாது இந்த ஸ்கூலில். ஏனெனில் இங்கே யார் படிக்க வைக்கிறது நம்மளை? விசித்திரமானவர் சிவத்தந்தை, கண்ணுக்கே தெரியாதவர். அவர் பிரம்மா உடல்ல வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது புதிய தனிப்பட்ட படிப்பாகும் சொல்லி பாபா சொல்றாரு. கற்பிப்பவருமே தேகம் கிடையாது, கற்பிப்பவருக்கும் தேகம் கிடையாது. இதை சொல்லி கொடுக்கிறவருக்கு உடம்பே கிடையாது. பாருங்க எப்பேற்பட்ட நம்ம படிப்பு படிக்கிறோம்னா, சொல்லி கொடுக்கிறவருக்கு உடம்பு கிடையாது. அவர் உடம்பு ஆதாரமா எடுத்து வந்திருக்கிறாரு. பிரம்மா உடல்ல வந்து அவதரிச்சு வந்திருக்கிறாரு. எப்படி இந்த பேயெல்லாம் வந்து இன்னொருத்தவங்க உடம்புல ஏறிக்குது இல்லையா? அதோடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு, அந்த அசுத்த ஆத்மாவே அதோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு உடல்ல ஏறும்போது, ஏன் கடவுள் வந்து நல்லதை நிறைவேற்றுறதுக்கு ஏறக்கூடாதா இன்னொரு உடல்ல? அவருக்கு உடல் கிடையாது இல்லையா? அதனால இந்த வயோதிகர் உடல்ல வந்து அவதரிக்கிறாரு. என்ன கீதையில சொல்லப்பட்டிருந்ததோ அதை தான் அவர் நிகழ்த்திருக்கிறாரு. கல்ப இறுதியில வந்து நான் வந்து ஒரு வயோதிகர் உடல்ல அவதரிக்கிறேன். அந்த மாதிரி சிவன் வந்து பிரம்மா உடல்ல அவதரிச்சு அவருக்கு தேகம் இல்லைன்றதுனால அவர் மூலமா நமக்கு படிப்பெடுக்கிறார். ஆக படிக்கின்ற போது கண்களை திறந்து கொண்டு அமர வேண்டும் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நீங்க படிக்கும்போது கண்ணை திறந்துக்கிட்டு தானே உட்காரணும்னு சொல்லி சொல்றாரு. பள்ளியில் ஆசிரியர்கள் முன் கண்களை மூடிக்கொண்டு அமருவார்களா என்ன கேட்கிறாரு. அன்னைக்கு யாரோ கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க, அதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு.
பள்ளியில ஆசிரியருக்கு முன்னாடி நீங்க கண்ணை மூடிட்டு உட்காருங்க, இங்க எனக்கு முன்னாடி ஏன் கண்ணை மூடுறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. பக்தியில் கண்களை மூடிக்கொண்டு மாலை ஜபிக்கும் பழக்கம் இருக்கிறது. பக்தியில பாத்தீங்கன்னா, பக்தியில இருக்கிற பழக்கம் இங்கேயும் வந்து அது மாதிரி கண்ணை முடிக்கிறாங்க எல்லாரும். கிளாஸ் எடுக்கும் போது கூட கண்ணை முடிக்கிறாங்க பொழுது. அதனால பாபா சொல்றாரு, பக்தியில தான் அந்த பழக்கம். மாலை ஜபிக்கும் போது கண்ணு முடிக்கிறாங்க. சாதுக்களும் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கள் பெண்களை ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது. சாது சன்னியாசிகள்லாம் பெண்களை பார்க்கவே மாட்டாங்க. அதனாலதான் வந்து பின்னாடி உட்கார வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்கள பார்க்கக்கூடாதுன்ட்டு, பார்த்தால் மனம் சஞ்சலம் ஆகிடும்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைய உலகம் தமோ பிரதானமானது சொல்லி பாபா சொல்றாரு. இப்பெல்லாம் உலகம் கெட்டு போச்சு. தந்தை குழந்தைகளாகி அவங்களுக்கு இப்ப புரிய வைக்கிறார். இங்க நீங்க சரீரத்தை பார்க்கிறீர்கள், ஆனால் புத்தியானது இந்த விசித்திரமானவரை நினைவு செய்கிறது. ஆனா பிரம்மா பாபா அங்க எல்லாரும் உட்கார்ந்துருந்தவங்க 350 பேரு எல்லாருமே லேடிஸ் தான் தெரியுமா. அவருக்கு என்ன சஞ்சலம் சிவபாபாவுக்கு வந்துச்சா? சிவபாபா சஞ்சலப்படுவாரா என்ன? அவர் நெற்றி பூர்வத்துல சிவபாபா தான் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் குழந்தை மாதிரி சிவபாபா. அவருக்கு 5 விகாரம்னா என்னன்னே தெரியாது. குழந்தைக்கு தெரியாது இல்லையா 5 விகாரம்னா என்னன்ட்டு. அந்த மாதிரிதான் நம்ம கடவுளும். கடவுளுக்கு 5 விகாரம்னா என்னன்னு தெரியாது. குழந்தை அவரு. சிவன் வந்து குழந்தை மாதிரி, மனசு வந்து அந்த மாதிரி அவரு. அவர் வந்து முன்னாடி இருக்கிறவங்க 350 பேரும் பெண்கள் தான். ஆனா பாபா யார பாக்குறாரு? குழந்தைகளை பாக்குறாரு, ஆத்மாவை பாக்குறாரு. நெற்றி பூர்வத்துல இருக்கிற ஆத்மாவை பாக்குறாரு. அந்த சரீரத்தை பெண் உடலா ஆண் உடலான்னு அவர் பார்க்கல. புத்தியானது அந்த விசித்திரமானவரை தான் நம்ம நினைவு செய்யுது. நம்மளும் பார்க்கும்போது நம்ம பிரம்மா பாபா உடலை பார்க்கல, அவர் நெற்றி பூர்வத்துல இருக்கிற சிவபாபாவை பார்க்கிறோம். இவ்வாறு அதாவது தேகத்தை பார்த்தாலும் அந்த தேகமற்றவரை நினைவு செய்யும் அளவிற்கு எந்த சாது சன்னியாசமே இருக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி சாது சன்னியாசிகளுக்கு பழக்கமே கிடையாது. தேகத்தை பார்த்தாலும் தேகமற்ற ஆத்மாவை நெற்றி பூர்வத்துல பார்க்க தெரியாது சாது சன்னியாசிகளுக்கு. அதனால்தான் அவங்களுக்கு சஞ்சலம் அடையுதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ரதத்தின் மூலம் அந்த பாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப பிரம்மா பாபா நந்தி, அவரை தான் பக்தி மார்க்கத்துல நந்தியா காமிச்சிருக்கிறாங்க இல்லையா. நந்தி உடல்ல, நந்தி மூலமா தான் சிவனை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அவரோட உடல்ல தான் இவரே வராரு. அதனாலதான் நந்தி மூலமா சிவன் சொல்லியிருக்காங்க. அவர் உடல்ல வந்து நமக்கு பாபா இப்ப கற்பிக்கிறார். அவர் பேசுகின்றார், செய்கின்றார் எனில் அனைத்தும் செய்வது ஆத்மாதான் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப வந்து பிரம்மா பாபா பேசுறாரு, செய்யறாருன்னா பிரம்மா பாபாவுடைய ஆத்மா தான் செய்யுது. அதுல சிவபாபாவும் வந்து பாடம் எடுக்கிறாரு. எதையுமே இந்த சரீரம் செய்வதே கிடையாது. நல்லா பாருங்க, இந்த உடம்பு எதையும் செய்யறது கிடையாது. இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா நம்ம தான் எல்லாத்தையும் செய்யறோம். பேசுறோம், கையால காரியங்கள் செய்யறோம், கண்ணால பாக்குறோம். இது எல்லாமே ஆத்மா தான் செய்யுது. கார் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். காரை ஓட்டுற டிரைவர் தான் அதை இப்படி நவுத்தணும் அப்படி நவுத்தணும், காரை அப்படி இப்படி யூஸ் பண்றது என்னமோ டிரைவர் தான். டிரைவர் சொல்றாரா இந்த கார் தான் நானுன்ட்டு? சொல்றது இல்லையே. ஆனா நம்ம மட்டும் ஏன் சொல்றோம் இந்த சரீரம் தான் நான்? நான் கேட்டாலே இந்த உடம்பு தான் ஞாபகம் வருது. ஏன்? இந்த உடம்பு ஃபுல்லா இந்த உணர்வு வந்து, இந்த உடல் தான் நான்ன்ற உணர்வு வந்து அப்படியே நிரம்பி இருக்குது. அதை தான் நம்ம இப்ப கொண்டு வரணும். அதனாலதான் நம்ம அழுகுறோம். நமக்கு எதுனாலும் அழுகுறோம், மற்றவங்களுக்கு எதுனாலும் அழுகுறோம். ஏன்னா இந்த சரீரம் தான் நாமன்ட்டு நினைச்சுக்கிட்டோம். அதனாலதான் கத்துறோம், கதறோம். அதனால பாபா இப்ப ஆத்ம உணர்வை கொண்டு வராரு. ஆத்மா தான் இப்ப கேட்கிறது. ஆன்மீக ஞானம் அல்லது உலகிய ஞானம் கேட்பது கூறுவது ஆத்மாதான் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கூட ஆத்மா தான் காது மூலமா இந்த ஞானத்தை கேட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. உடல் என்னவோ கேட்கறது இல்ல. உடல் எங்க கேக்குது? ஆத்மா தான் கேக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஆன்மீக ஞானம் உலகிய ஞானம் கேட்கறது எல்லாமே ஆத்மா தான். ஆத்மா தான் உலகிய ஆசிரியராக ஆகிறது சொல்லி சொல்றாரு. அந்த சாதாரணமா ஆசிரியர், நம்ம டீச்சர் இருக்காங்க இல்லையா ஸ்கூல்ல கூட, அவங்க கூட ஒரு ஆத்மா தான் சொல்லி சொல்றாரு. சரீரத்தின் மூலம் உலகிய கல்வியை அந்த ஆத்மா தான் கற்பிக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அவங்க வந்து இன்ஜினியரிங் சொல்லி கொடுக்குறாங்க, டாக்டர் படிக்கிறது சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த ஆத்மா தான் அந்த சரீரத்தின் மூலம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க நான் உடல் நினைச்சுக்கிறாங்க. அதுவும் ஆத்மா தான் படிக்கிறது. நல்ல சம்ஸ்காரமோ இல்ல கெட்ட சம்ஸ்காரமோ எல்லாமே ஆத்மா தான் தாரணை செய்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப எல்லா பதிவுமே ஆத்மால தான் இருக்குது. மற்றபடி உடல்ல எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆத்மால தான் தாரணை ஆகிறது. நல்லது செஞ்சாலும் ஆத்மா தான் செய்யுது, கெட்ட காரியங்கள் செஞ்சாலும் ஆத்மா தான் செய்யுது. கொலை செய்யறாங்க, மற்றது எல்லாமே செய்யறாங்க இல்லையா, கெட்டது செய்யறாங்க இல்லையா, அது கூட எல்லாம் கொள்ளையடிக்கிறது எல்லாமே ஆத்மா தான் செய்யுது. உடல் செய்யல. அவங்க நினைச்சுக்கிறாங்க உடல் தான் செய்யுது. இந்த உடலை விட்டு போயிட்டா நம்மளை யார் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உடலை விட்டுட்டு கர்மா அவங்க பின்னாடியே வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அடுத்த பிறவில
அனுபவிப்பாங்க. அவங்களுடைய அவங்களுடைய பொருட்கள்லாம் களவு போகும். அவங்கள யாராவது கொலை பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். நல்ல சம்ஸ்காரம் இப்ப நல்லது, நம்ம அன்னதானம் செய்றோம், வஸ்திரதானம் செய்றோம். ஒரு கஷ்ட நேரத்துல ஒருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றோம். இது எல்லாமே ரிட்டர்ன் நமக்கு வரும். அதுவும் ஆத்மால தான் பதிவாகுது. அடுத்த பிறவில இல்ல அதே பிறவில கூட நமக்கு அந்த நல்லது செஞ்சது உடனே நமக்கு கிடைக்கும். அதனால எல்லா சம்ஸ்காரமும் சரி, நல்லதோ அது கெட்டதோ அதெல்லாம் நம்ம சரீரத்துல தாரணை ஆகல, ஆத்மால தான் பதிவாகுதுன்னு சொல்றாரு. அதனாலதான் சொல்லுவாங்க இல்லையா, போகும்போது என்ன எடுத்துட்டு போக போறோம், நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்தை தான் எடுத்துட்டு போவோம்னு சொல்லுவாங்க. சரீரம் சாம்பலாக ஆகிவிடுகிறது. சரீரத்தையோ எரிச்சிடுறாங்க. இதையும் எந்த மனிதர்களும் தெரிஞ்சுக்கவில்லைன்னு சொல்றார். நான் இன்னாராக இருக்கிறேன், நான் பிரதம மந்திரியாக இருக்கிறேன் என்ற தேக அபிமானம் அவர்களுக்கு இருக்கிறது. அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் தான் பிரைம் மினிஸ்டர், ஆத்மாவாகிய நான் இந்த பிரதம மந்திரிக்கான சரீரத்தை எடுத்திருக்கிறேன் என்று அவர்கள் கூறுவதே கிடையாது. அவங்க எப்படி சொல்ல மாட்டாங்க, நான் ஆத்மா நெற்றிபுறத்தில் இருக்கிறேன், இப்போ இந்த போஸ்டிங் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த சரீரத்தின் மூலமா இந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை நான் நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த உடல் தான் நான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கெத்தா சொல்லிக்கிறாங்க. இதையும் நீங்க இப்போ புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றாரு. அனைத்தையும் ஆத்மா தான் செய்கிறது. பாபா சொல்றாரு, அந்த உடல் செயலை எல்லாம் அந்த ஆத்மா தான் நடிக்குது, அதோட பார்ட்டை நடிக்குதுன்னு சொல்றாரு. ஆத்மா அழிவற்றதாகும். ஆத்மாக்கு அழிவே கிடையாது. நீங்க உடலை வேணா எரிச்சிடலாம், கொலை பண்ணலாம், எது வேணா நெருப்பால கூட எரிக்கலாம், கத்தியால குத்தலாம், ஆனா அந்த ஆத்மாக்கு அழிவே கிடையாது. அது நடிக்கிற நடிப்பும் அழிவே கிடையாது. வேற உடல் எடுக்க போயிடும்னு சொல்றாரு. இங்க நடிப்பை நடிப்பதற்காக தான் சரீரம் கிடைத்திருக்கிறது. இங்க பாட்டை நடிக்கிறதுக்காக தான் இந்த உடலே கிடைச்சிருக்கு. இதில் ஆத்மா இல்லை எனில் சரீரம் ஒன்றுமே செய்ய முடியாது பாபா சொல்றாரு. ஆத்மாவே இல்லைன்னா சரீரம் வச்சு என்ன பண்ண போறோம்? இப்ப ஆத்மா சரீரத்துல இருந்து நீங்கிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, டெட் பாடின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா. என்னதான் பாசத்தை கட்டி பொழிஞ்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு மேல அவங்கள நீங்க வச்சிருப்பீங்களா வீட்டுல? டெட் பாடின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் எரிச்சிருவீங்க இல்லையா, பிணமாகி விடுகிறது. ஆத்மா இல்லைன்னா ஒண்ணுமே அந்த சரீரத்துக்கு வேல்யூவே கிடையாதுன்னு பாபா சொல்றாரு. அந்த உயிர் உயிர் இயங்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் உடல் இயங்கும். உயிர் அந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடல் இயங்கும். அந்த உயிர் அதை உடலை விட்டு போன அடுத்த நிமிஷமே அவ்வளவுதான் உடல். ஆத்மாவை இந்த கண்களினால் பார்க்க முடியாது. அந்த உயிரை தான் நம்ம ஆத்மான்னு சொல்றோம். அந்த ஆத்மாவை உங்களால கண்ணால பார்க்க முடியாது பாபா சொல்றாரு. ஏன் பார்க்கணுன்றீங்க? காத்த கண்ணால பாக்குறீங்களா? கரண்ட்டை பாக்குறீங்களா? அப்புறம் ஏன் ஆத்மாவையும் கடவுளையும் பரமாத்மாவையும் கண்ணால பார்க்கணும்னு ஒட்டாரம் பிடிக்கிறீங்க? கண்ணால பாக்குறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனாலதான் விநாசம் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. உலகத்துல நீங்க பாக்குறது எதுவுமே நிலை கிடையாது. அப்ப ஏன் என்னைய பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? என்னையும் அழிச்சிடலான்னு பாக்குறீங்களான்னு பாபா கேக்குறாரு. ஆத்மாவும் அழிஞ்சு போயிடும். அப்ப நீங்க ஆத்மாவை கண்ணால பார்த்தீங்கன்னா ஆத்மாவும் அழிஞ்சு போயிடும். ஆத்மாவே இந்த கண்களினால் பார்க்க முடியாது பாபா சொல்றாரு. அது சூட்சுமமானது அல்லவா. ஆத்மா கண்ணுக்கு தெரியாது, சூட்சுமமானதுன்னு சொல்றாரு. ஆக தந்தை இப்ப சொல்றாரு, புத்தியினால் தந்தையை நினைவு செய்யுங்க. இப்ப புத்தி மூலமா நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கங்க. நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு பரந்தாமத்துல இருக்கிற என்னுடைய அப்பா அவர் தான் பரமாத்மா, என்னுடைய உண்மையான அப்பா அவர் தான். இங்க உடல் அழிஞ்சிரும், உடலுக்கான உறவினர்கள் அழிஞ்சு போயிடுவாங்க, யாருமே நிரந்தரம் கிடையாது. ஆனா நான் யாரு? நான் ஆத்மா தான் நிரந்தரம், என்னுடைய அப்பா கடவுள் தான் நிரந்தரம். அவரை நினைவு செய்யுங்க, அவரை புத்தி மூலமா நினைவு செய்யுங்க. அவ்வளவுதான், உங்க பாவம் அழிஞ்சிரும்னு சொல்றாரு. அவரை தான் தேடிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. பக்தியில தேடினது அவரை தான், அவர் கிடைச்சிட்டாரு. நமக்கு சிவபாபா இவர் மூலம் கற்பிக்கின்றார் என்பது இப்போது புத்தியில் இருக்கிறது பாபா சொல்றாரு. இப்போ நம்ம பிரம்மா உடல்ல வந்திருக்கிறது சிவன் தான், கடவுளே வந்திருக்கிறாரு. ஏன்னா ஆளாளுக்கு அவரை பத்தி ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, வேற வேற பேர்ல சொல்லிட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்கன்ட்டு அவரே வந்துட்டாரு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிட்டு அவரே உண்மையை சொல்ல வந்துட்டாரு. சத்தியம் சிவம் சுந்தரம்ட்டு என்னை பத்தி இஷ்டத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நானே உண்மையை சொல்றேன்னு எல்லா உண்மையும் இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப நமக்கு புத்தியில இருக்குது, அவர் தான் வந்திருக்கிறார். இதுவும் சூட்சமமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் பாபா சொல்றாரு. சிலர் நன்றாக புரிஞ்சு கொள்கின்றனர், சிலர் சிறிதும் கூட புரிந்து கொள்வதே இல்லை. சிலர் இந்த பாடம் எடுக்கும்போது சிலர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. 7 நாள் கோர்ஸ் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அல்லாஹ் என்றால் பகவான் பாபான்னு பாபா சொல்றாரு. அந்த இந்துக்கள் விதவிதமான கடவுளை வழிபடுறாங்க. முஸ்லீம் பாருங்க, ஒரே அவங்க அல்லாஹ் தான் கடவுள்னு வழிபடுறாங்க. இவங்க இயேசுதான் ஜீசஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா ஜீசஸ் இறை மைந்தன் சொல்லுவாங்க. அவரை காட்ஃபாதருடைய பிள்ளைன்னு தான் ஜீசஸ் சொல்லுவாங்க. அவங்களும் ஆனா கர்த்தர்னு சொல்றாங்க. கர்த்தர்ன்றது நமக்கு கடவுளை சிவனை தான் அவங்களும் சொல்றாங்க. நம்ம சிவலிங்க வடிவத்துல வழிபடுறோம், சிவனை லிங்க வடிவத்துல வழிபடுறோம்.
மற்றபடி சிவனை தான் அந்த கிருஷ்ணரே வழிபட்டாரு. எல்லாரும் கிருஷ்ணரை வழிபட்டவர் சிவன் தான், ராமர் வழிபட்டவரும் சிவன் தான். அதனால தான் ராமேஸ்வரம். கிருஷ்ணருக்கும் அதே மாதிரி ஒரு ஊர் இருக்குது. அது மாதிரி எல்லாரும் சிவனை தான் வழிபட்டாங்கன்னு காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் சாய்பாபாவும் அல்லா மாலிக்னு தான் சொல்லிடுறாரு இல்லையா. இறைவனே எஜமானன், என்ன கேட்காதீங்க, உங்களை பத்தி நான் கணக்கு அவருக்கு தான் சப்மிட் பண்ணணும்ட்டு சாய் சரிதையில சொல்லியிருக்கிறாரு. அப்ப இவருக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவுபடுது இல்லையா. இப்ப அந்த கடவுளே நமக்கு அடிச்சிட்டாரு. அப்ப அவரே கடிச்சிட்டாரு. தேகதாரி நமக்கு தேவை கிடையாது. இதுக்கப்புறம் நமக்கு தேகதாரி தேவை கிடையாது. நமக்கு யார் தேடணுமோ அந்த பரம்பொருளை இப்ப கிடைச்சிட்டாரு இல்லையா. பாபா சொல்றாரு, தெரியாம இருக்கிறாங்க. அல்லாஹ் என்றால் பகவான் பாபான்னு சொல்லி சொல்றாரு. அந்த முஸ்லிம்ஸ் வழிபடுற கடவுளும் கிறிஸ்டின்ஸ் வழிபடுற கடவுளும் அப்புறம் புத்தர் சொன்னதும் இவரை தான். ஆனா அவங்க புத்தரை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. குருநானக் சொன்னதும் இதே தான். இவரை பத்தி தான், நிராகார் பரம்பிதா பரமாத்மா தான், அவரை நினைத்து சுகமடையுங்கள்ட்டு குருநானக்கும் சீக்கிய தர்மத்துல சொல்லியிருக்கிறாரு. சீக்கியர்கள் முக்காவாசி பிகே ஆயிட்டாங்க. எல்லாருமே புரிஞ்சிட்டாங்க ஒருத்தர் தான் கடவுள்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. சீக்கியர்கள் ஈஸியா சரண்டர் ஆயிடும். ஏன்னா குரு கிரந்த் புக்கில் இருக்கிறது எல்லாமே நம்ம முறையில் இருக்கிறது தான் அங்கேயும் இருக்குது. அதனால எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ பாபா புரிய வைக்கிறார், பகவான் அல்லது ஈஸ்வரன் என்று கூறுதால் மட்டும் தந்தை என்ற சம்பந்தம் ஏற்படுவது கிடையாது. நீங்க பகவானே ஈஸ்வரனேன்னு சொன்னீங்கன்னா நீங்களும் நானும் எங்கேயோ போயிடுறோம். நீங்க அப்பான்னு சொல்லுங்களேன், உங்க பக்கத்துல கட்டி பிடிச்சிட்டு நான் நிக்கிறேன்னு சொல்றாரு. அப்பான்றது எப்படி, கடவுளேன்றது எப்படி, அதான் சொல்றாரு. பக்தரா இருக்காதீங்க, என்னுடைய சம்பந்தமா வாங்கன்னு சொல்றாரு. இந்த நேரத்தில் அனைவரும் கல்புத்தியுடர்களாக இருக்கிறாங்க. ஏனெனில் படைப்பவராகிய தந்தை மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றியே தெரிஞ்சுக்கலன்னு சொல்றாரு. இப்ப யாருமே கடவுளை பத்தியும் தெரிஞ்சுக்கல. அவருடைய முதல் இடைக்கடை அந்த உலகத்தை படிச்சிருக்கிறாருல. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி இயங்குது, இது 4 யுகங்களை கொண்டது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகம் இருக்குது மொத்தம். நமக்கு துவாபரயுகம் கலியுகம் தான் ஹிஸ்டரி ஜியாகிரபி தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 2 யுகம் இருக்குதுன்றத கடவுள் சொல்லிதான் நமக்கே தெரியும். அது நமக்கு இப்பதான் தெரியுது. ரெண்டுமே பாதி பாதி. அதனாலதான் நம்ம ஸ்வஸ்திக் சிம்பிள் போடும்போது 4 பாகம் கரெக்டா போடுவோம். அதனாலதான் ஸ்ரீநாத் கோயில்ல கூட சாதம் வடிக்கும் போது கரெக்டா 4 பாகம் வந்துருமா. ஸ்ரீநாத் கோயில்ல அது பாருங்க. அந்த 4 பாகன்றது ஸ்வஸ்திக்ன்றது ஈக்குவலான பாகம். அப்ப திரேதாயுகம் தங்க யுகம், ஃபர்ஸ்ட் கோல்டன் ஏஜ், அதுக்கப்புறம் சில்வர் ஏஜ். திரேதாயுகம் எல்லாமே ஈக்குவல் பார்ட்ஸ் தான். அவங்க சொல்ற மாதிரி சாஸ்திரங்கள்ல கலியுகம் 40,000 ஆண்டுகள், சத்தியுகமோ லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொல்றாங்க. அப்படி கிடையாது. அவங்க கரெக்டா பாதி பாதி கூட சொல்ல மாட்டாங்க, தவறா சொல்றாங்கன்னு கடவுள் சொல்றாரு. மொத்தமே 5000 வருடங்கள் சக்கரம் தான். இதுல சத்தியுகம் 1650 வருஷம், திரேதாயுகம் 1650 வருஷம், துவாபரயுகம் 1650 வருஷம், கலியுகம் 1650 வருஷம். இப்போ நம்ம கலியுகத்தினுடைய கடைசியில இருக்கிறோம். இதுல சங்கமேகம்னு ஒண்ணு இருக்குது, அது மறைஞ்சிருக்கு, யாருக்குமே தெரியாது. சங்கமேகம் 100 வருஷம் பிரம்மாவுடல்ல சிவனே நமக்கு பாடம் எடுத்து மகாபாரத போர் இப்பதான் நடக்குது, ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் நடக்குது. கீதையோடைய யுகம் இது. இப்ப கீதை சிவன் தான் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு நமக்கு புரிய வைக்கிறார். இந்த உலக சரித்திர பூகோளம் திரும்ப நடைபெற்று கொண்டே இருக்கும் பாபா சொல்றாரு. இப்ப இதுல என்ன அந்த சிதம்பரம் ரகசியம் சொல்றாங்க இல்லையா. சிதம்பரம் ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடக சக்கரம் திரும்ப திரும்ப சுத்துது. திரும்ப சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் நடந்துகிட்டே இருக்குது. முடிவல்ல, தொடக்கம்ன்ற மாதிரி இது போயிட்டே இருக்குது. எப்படி இப்ப காலை வருது, இரவு வருது இல்லையா. உங்களால நிறுத்த முடியுதா? இரவை நிறுத்துறீங்களா? காலையே வரக்கூடாது, பகலே வரக்கூடாது அப்படின்ட்டு உங்களால இருக்க முடியுதா? பகல் வருது, இரவு வருது, மேடு இருக்கு, பள்ளம் இருக்கு. அந்த மாதிரி சீசன் கூட மாறி மாறி வருது இல்லையா. மழைக்காலம், வெயில் காலம், அது மாதிரி மாறி மாறி வருது. அது மாதிரிதான் இந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ன்றது ஒரு காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதுதான் சிதம்பர ரகசியம் சொல்றாரு. இதுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. எப்போ இது தொடங்குச்சு, எப்போ முடிவுனும் கிடையாது. 5000 வருட நாடக சக்கரத்தை நீங்கள் நடிச்சுட்டே இருக்கிறீங்க. இது ஒரு நாடகம், இதுதான் சிவனின் திருவிளையாடல்னு பாபா சொல்லிதான் நமக்கே தெரியும். இப்போது சங்கமயுகமாகும் சொல்றாரு. இப்போ இருக்குது இல்லையா, இப்போ டைம் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? கலியுக இறுதி, சங்கமயுகம். நான் வந்திருக்கிறேன், அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்ட நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இது யாருக்குமே தெரியாதுன்னு பாபா சொல்றாரு. முன்பு நாமும் அறியாமல் தான் இருந்தோம் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கீங்க. முன்னாடி நமக்கும் தெரியாது இல்லையா.
பாபா இப்போது உங்களை ஞானத்தினால் அலங்கரிக்கின்றார். கடவுளே இப்போ வந்து நமக்கு எல்லா ஞானத்தையும் சொல்லி அலங்கரிக்கிறார். பிறகு இங்கிருந்து வெளியில் செல்கிறீர்கள் எனில் மாயை என்ற தூசியினால் அழுக்காக்கி ஞான அலங்காரத்தை கெடுத்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. இந்த குழந்தைங்கள்லாம் அம்மா குளிப்பாட்டி வச்சுட்டு சாயங்காலம் வந்து பார்த்தா மண்ணில் விளையாடி தூசியாக்கி வச்சிருக்கோம். அந்த மாதிரி பாபா இங்க நம்மள ஞானத்தினால அலங்கரிச்சு வைர நெக்லஸ்லாம் போட்டு அனுப்புறாரு. ஆனா நம்ம வீட்டுக்கு போன உடனே மறந்துடுறோம் அந்த ஞானத்தை. திரும்ப மாயா, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல அழுக்காயின்னு உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஞான அலங்காரத்தையே கெடுத்துக்கிறீங்கன்றாரு. தந்தை அலங்காரம் செய்கிறார், ஆனால் சுய முயற்சியும் செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. நான் அலங்காரம் செய்யறேன், நான் வந்து உங்களுக்கு ஞானத்தை சொல்றேன், இருந்தாலும் நீங்க தானே முயற்சி செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. வாழைப்பழத்தை வாயில தான் வைக்க முடியும், நீங்க தானே முழுகணும்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. ஆனால் சில குழந்தைகளின் வாயில் காட்டுவாசிகளை போன்ற வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அலங்காரத்துடன் இருப்பது போலயே தெரியவில்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சில குழந்தைகள் இன்னுமே பிகே ஆகி கூட மாறல, காட்டுவாசி மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அலங்காரம் அலங்காரம் பண்ண மாதிரியே தெரிலன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஒரு தேவி மாதிரி உட்கார வச்சு அம்மன் வந்து கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த அந்த மாதிரி இருக்கு பாபாவுக்கு நம்மளை பாக்குறது. அனைத்தும் மறந்து விடுகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. நான் ஞானம் என்னெல்லாம் சொன்னனோ எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்துருக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கடைசியாக அமர்ந்திருக்கும் மாணவருக்கு அந்த அளவுக்கு படிப்பில் ஈடுபாடு இராது. இப்ப ஒரு காலேஜோ ஸ்கூலோ கடைசி பெஞ்சில் இருக்கிற பசங்க ஒழுங்காவே படிக்க மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி சொல்றாரு. தொழிற்சாலை போன்றவைகளில் வேலை செய்து செல்வந்தர்களாக ஆகிடுகின்றனர். அந்த மாதிரி பசங்க போய் என்ன பண்ணுவாங்க, படிப்பு ஒழுங்கா ஏறலைன்னா தொழிற்சாலையில போய் வேலை பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் நல்லா மார்க் எடுத்த பசங்களோட பணக்காரங்களா ஆயிடுவாங்க. எதுவும் படிக்காதவர்களாக இருப்பாங்க. ஆனா இது பாபா சொல்றாரு, எதுவும் படிக்காதவங்களா இருந்தாலும் அவங்க போயிட்டு வேலை வாங்கிடுவாங்க. அந்த சாதாரண வேலை செஞ்சாலும் செல்வந்தர்களா ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா பாபா சொல்றாரு, இது மிக உயர்ந்த படிப்பாகும். இங்கெல்லாம் நீங்க வந்து அந்த மாதிரிலாம் ஆக முடியாது, அப்படிலாம் அப்படியே பின்னாடி பெஞ்சில் உட்காந்து தூங்கலாம்னு நினைக்காதீங்க. இது வந்து மனிதர்ல இருந்து தேவதை ஆகிற படிப்பு. இங்க தாரணை இல்லாம ஒண்ணுமே ஆக முடியாது சொல்லி சொல்றாரு. தூங்கினாலாம் ஒண்ணும் கிடைக்காது. படிப்பின்றி எதிர்காலத்தில் உயர்ந்த பதவியை உங்களால அடைய முடியாது, செல்வந்தரெல்லாம் ஆக முடியாது. இங்கு செல்வந்தர் ஆவதற்கு நீங்கள் தொழிற்சாலை போன்றவர்களில் அமர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இங்க நீங்க ஞானம் கேட்டாலே போதும், நீங்க செல்வந்தர் ஆயிடுவீங்க. இந்த ஒரு லைனே வந்து லட்சக்கணக்கான ரூபாய். நீங்க டெய்லி ஞானம் கேட்டாலே நீங்க செல்வந்தர் ஆயிடுவீங்க. சிவன் கிட்ட இருந்து சிவன் இப்ப படி அளக்குறாரு. சிவன் கிட்ட இருந்து நீங்க ஞானத்தை எடுக்கிறீங்க, உங்களுக்கு பணம் நிரம்ப போகுது, அவ்வளவுதான். இங்குள்ள இவை அனைத்தும் அழிய போகின்றன. ஆனா இங்க இந்த கலியுக இறுதியில என்ன இருக்க போகுது, எல்லாம் அழிய போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. அழிவற்ற வருமானம் மட்டுமே கூட வரும். நமக்கு இப்ப நம்ம புத்தியில இந்த வருமானம், பாபாவுடைய ஞானம், இப்ப ஞானம் கொடுக்குறாருல, நீ ஆத்மா, நீ இந்த உடல் கிடையாது, நீ என்னென்னலாம் அவர் ஞானம் சொல்றாரு, இந்த சிருஷ்டி எப்படி தோன்றுச்சு, அந்த ஞானத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு போக போறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் இறக்கின்றனர் எனில் வெறும் கையுடன் தான் செல்கின்றனர் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அலெக்சாண்டர் கூட சொல்லியிருப்பாரு. அவர் வந்து அவ்வளோ நாட்டை கைப்பிடிச்சும் கடைசியில் அவர் சொல்லுவார், நான் வந்து இறக்கும்போது என்னுடைய சவப்பெட்டிக்கு வெளியில் என் கையை விட்டுடுங்க, நான் எதையும் எடுத்துட்டு போகலான்றத காட்டணும்ல மக்களுக்கு, அதுக்காக என் கையை வெளியில் விட்டுடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதில் பாபாவும் சொல்கிறாரு, மனிதர்கள் செத்து போகிறாங்க இல்லையா, வெறும் கையோட தான் போகிறாங்க, எதையும் எடுத்துட்டா போகிறாங்க, யாரும் எடுத்துகிட்டு போகல, பாவ புண்ணியத்தை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, கூடவே எதையும் எடுத்து செல்ல மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்கிறார். அதுக்கு ஒரு கதையே கூட இருக்கு இல்லையா? கடைசியாக பொட்டி பொட்டியாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்ப்பாரு யம தர்மராஜா, இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு வரக்கூடாது, அங்கே தான் விடணும்னு சொல்லுவார். அப்புறம் ஒரே ஒரு பொட்டி மட்டும், இதில் என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு, உன்னோட பாவ புண்ணியம் தான் இருக்குது, நீ வாழ்ந்த நாட்களில் நீ என்ன புண்ணிய பாவம் செஞ்சோ அதை மட்டும் தான் நீ எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லுவார். அதெல்லாம் பாபா சொல்றார், நம்மளால கூட எதையுமே எடுத்து செல்ல முடியாது, நீங்கள் நிறைந்த கையுடன் செல்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா நம்ம அப்படி கிடையாது. இப்போ நம்ம இந்த புத்தியில இவ்வளோ ஞானத்தையும் அள்ளிக்கிட்டு போறோம். பாபா நினைவுல சுத்தமாகி தூய்மையாகி நிறைஞ்ச கையோட போறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் போலோநாத் பம் பம் போலோ ஜோலி பர்லோன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவாங்க. எங்க பையன் நிரப்புங்கன்ட்டு பாடுவாங்க. சிவன் கிட்ட போயிட்டு சங்கரர்கிட்ட போய் பாடுவாங்க. ஆனா சிவன் தான் உண்மையிலே இப்ப பையன் நிரப்புறாரு. புத்தி என்ற பைய நிரப்புறாரு. நம்ம புத்தி தான் ஒரு பை. அதுல இப்ப இந்த ஞானத்தை நம்ம நிரம்பிக்கிறோம். தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? உண்மையான வருமானம் இதுதான் என்று கூறப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த உண்மையான வருமானம் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஏற்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லையற்ற தந்தை உண்மையான வருமானத்தை இப்ப சேவிக்கின்றார். இது வரைக்கும் நம்ம பொய்யான விஷயங்களே கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? அது எதுவுமே உண்மையான கூட நம்ம கேட்க மாட்டோம். அப்படியான்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா பாபா சத்தியமான சிவன் வந்து இப்ப உண்மையான விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்காரு. இங்க சொல்றதுதான் உண்மையான விஷயங்கள் சொல்லி சொல்றாரு.
குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சித்திரத்தை பார்க்கிறீர்கள். இப்போ நம்ம இந்த தேகத்தை தானே பார்க்குறோம், அதுதான் நான் நினச்சிக்கிட்டோம். நம்ம இந்த பிரம்மா பாபாவை பார்த்தாலும் ஆனால் தேகமற்ற தந்தையை இப்போ நினைவு செய்கிறீங்க. நம்ம பிரம்மா பாபா நெற்றிபுரத்தில் இருக்கிற சிவத்தந்தையை தான் நினைவு செய்கிறோம்னு சொல்லி சொல்கிறார். ஏனெனில் நீங்களும் ஆத்மா தான். ஏன்னா நம்மளும் ஆத்மா தான். ஆத்மாவானது தனது தந்தையை மட்டுமே பார்க்கிறது. ஆத்மா எதை தருமா தேடுது? ஆத்மா நம்ம அழிவற்றவர்கள், நம்ம அப்பாவை தான் தேடுறோம். அவரை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால தான் சாகும் தருவாயில கூட எல்லாரும் கூட எத்தனை பேர் இருந்தாலும் யாரை கூப்பிட்றாங்க? கடவுளே என்னை காப்பாத்துன்னு தான் சொல்றாங்க இல்லையா? ஏன் கூட இருக்கிறவங்க காப்பாற்ற மாட்டாங்களா? கடவுளை தான் காப்பாத்துன்னு சொல்லி எல்லா ஆத்மாவும் தேடுது. அப்போ அவர் யாரா இருக்கும்? அவர் நம்மளுடைய அப்பா. அதனால தான் நம்ம தேடுறோம். நீங்க ஆத்மா தான். ஆத்மாவானது எப்பவுமே தந்தையை மட்டுமே பார்க்கிறது சொல்லி பாபா சொல்றார். அவரிடத்தில் தான் இப்போது படிக்கிறது. இப்ப நம்ம அப்பாவே ஆசிரியரா வந்திருக்கிறாரு. அவரும் நம்மள படிக்க வைக்கிறாரு. எங்கேயாவது அப்பாவே ஆசிரியரா வந்து பார்த்துக்கிறீங்களா? இங்கே தான். அவரே தான் ஆசிரியர், சத்குரு. சத்குருவாகவும் இருக்கு, நமக்கு வழியும் காட்டுறாரு. பரந்தாமத்துக்கு கூட்டு போறாரு. நடுவில் விட்டுட்டு போக மாட்டாரு. ஆத்மாவையோ பரமாத்மாவையோ நீங்க பார்ப்பதே கிடையாது. ரெண்டையும் பார்க்க முடியாது நம்மளால. ஆனால் புத்தியினால் அறிகிறீர்கள். உணரதான் முடியும். காற்றை எப்படி உணரதான் முடியுது இல்லையா? காற்றை கண்ணால பார்க்க முடியுது. அது மாதிரி ஆத்மாவையும் பரமாத்மாவையும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா இருக்கிறத உணர முடியும். நம்ம கூட யாரோ இருக்கிறாங்க, நமக்கு உதவி செய்றாங்க, தக்க சமயத்துல நமக்கு உதவி கிடைக்குது, யார் மூலமோ யாரோ வந்து செய்றாங்க. இதெல்லாம் யாரால உணர முடியும்? ஆத்மாவால உணர முடியும். அப்பாவுடைய உதவியை உணர முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் அழிவற்றவர்களாக இருக்கிறோம். இப்ப நம்ம அழிவற்றவர்கள். நமக்கு அழிவு கிடையாது. நம்ம இது நாள் வரைக்கும் இந்த சரீரம் தான் நாம நினைச்சிட்டு செத்துருவோமோன்னு பயந்துட்டு கிடந்தோம். ஆனா பாபா சொல்றாரு, நீங்க ஆத்மா, நீங்க சாக மாட்டீங்க. நீங்க இருக்கிற இந்த சரீரம் தான் அழியக்கூடியது. ஏன்னா இது 5 தத்துவங்களால் ஆனது. அம்மா வயித்துல அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு 5 தத்துவங்களால உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதுல நீங்க நடிச்சீங்க. நீங்க உங்களுக்கு நேரம் வரும்போது நீங்க விட்டுருவீங்க. இந்த சரீரமும் அழியக்கூடியதுன்னு சொல்லி பாபா சொல்றார். இந்த தந்தையும் நேர்முகமாக உங்களை பார்க்கிறார். ஆனால் புத்தியில் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறேன் என்பது புத்தியில் இருக்கிறது. இப்போ பாபா நம்மளை பார்த்தாலும் அவர் புத்தியில ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறேன்றது தான் இருக்குது. இப்போது தந்தை உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறாரோ அது உண்மையிலும் உண்மையானதாகும் சொல்லி சொல்றாரு. இதில் பொய் என்பது சிறிதளவும் கிடையாது. சத்தியமானவர் சிவன் அவருடைய குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. அது எங்கேயாவது பொய்யா இருக்குமா? நம்பாம கேட்காதீங்க, நம்புங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது உண்மையிலும் உண்மையானது சொல்லி சொல்றாரு. நீங்கள் உண்மையான கண்டத்திற்கு இப்ப அதிபதி ஆகிறீர்கள். அது பேரே சத்திய யுகம், சத்தியமான யுகம், சொர்க்கம். அதுக்கு தான் நம்ம இப்ப அதிபதியா ஆகிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது பொய்யான கண்டமாம். நீங்க இப்ப இருக்கிறது பொய்யான உலகம், கலியுகம். கலியுகம்ன்றது பொய்யான யுகம். இங்க பொய் பேசுறவங்களுக்கு தான் காலம். இங்க நமக்கெல்லாம் காலமே இருக்காது. சத்தியம் பேசுறவங்களுக்கு, உண்மையா இருக்கிறவங்களுக்கு காலமே கிடையாது. இங்க நீங்க ராஜ்யம்லாம் ஆள முடியாது. இங்க நம்மளை நல்லதா 4 வார்த்தை பேசுறவங்க, நம்மளை புகழறவங்க, நமக்கு நம்மளோட காலம்ன்றது கூட இது கிடையாது. ஏன்னா இங்க பொய்யுக்கு தான் காலம். அதனால பொய்யான உலகம் கலியுகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க நம்ம ராஜ்யம் ஆளணும், இங்க நம்ம பேச்சை எல்லாரும் கேட்கணுன்றதெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்றாரு. நமக்குன்னு ஒரு நேரம் வரும்ன்றாங்களே, அது சத்தியுகம் தான், சொர்க்கம் தான். அதுதான் உண்மையான உலகம். அங்கதான் சத்தியமானவர்களுக்கு காலம் சொல்லி பாபா சொல்றாரு. இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நமக்கு இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் பாபா சொல்றாரு. சத்தியுகம் பகல், கலியுகம் இரவு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்துல துக்கத்தின் விஷயமே இருக்காது. சொர்க்கத்துல துக்கம்ன்றதுக்கு எதுவுமே கிடையாது. துக்கமே இருக்காது. துக்கம்னா என்ன சொல்லி கேட்பாங்க. அது எந்த கடையில விற்கும்னு சொல்லி தேவதைகள் கேட்பாங்க. பேரே சுகதாமமாகும். சுகம்தான் அங்க கிடைக்கும். எல்லார்ட்டந்தும் எல்லாரும் அன்பா பாசமா பாத்துக்குவாங்க. இங்க நம்ம எதிர்பார்க்கறோம்ல மத்தவங்கள்ட்ட ஒரு அன்பா 2 வார்த்தை பேச மாட்டாங்களா? அது அங்க அப்படியே கொட்டி கிடக்கும். சத்தியுகத்துல கொட்டி கிடக்கும். எல்லாருமே அப்படியே அன்பா பழகுவாங்க. இங்கே நீங்க சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் வரும். சென்டர்ல எல்லாரும் அன்பா இருப்பாங்க. ஏன்னா அங்க பாபாவுடைய குழந்தைகள், அதனால அன்பா நம்மள கவனிப்பாங்க. அந்த சுகதாமத்திற்கு எஜமானனாக எல்லையற்ற தந்தை மட்டுமே ஆக்க முடியும். அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு நீங்க போகணும், அங்க எஜமானனா ஆகணும்னா கடவுளால மட்டும்தான் முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவருக்கு எந்த தேகமும் கிடையாது. கடவுளுக்கு அவரு சொல்லுவாங்க, கீதையிலே இருக்கு, நீங்க ஒன்னா போய் படிச்சு பாருங்க. கீதையில எனக்கு தேகம் கிடையாது, நான் பிறப்பற்றவன் சொல்லி இருக்குது. நீ வேணா போய் பகவத்கீதையில எடுத்து படிச்சு பாருங்க, நம்பலன்னா. ஆனா கிருஷ்ணர் உடலோட இருக்கிற மாதிரி அவர் தான் சொல்றதான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன அர்த்தம்? இதை தெரியாமலே நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ உண்மை எதுன்னே தெரியாம இது வரைக்கும் நம்ம இருக்கிறோம். அவருக்கு எந்த தேகமும் கிடையாது. அவர் நிராகார். மற்ற அனைவருக்குமோ தேகம் இருக்கிறது. எல்லாருக்கும் தேகம் இருக்கு. கிருஷ்ணருக்கு, ராமருக்கு, எல்லாருக்கும் தேகம் இருக்குது. அவங்களாம் தேவதைகள். அந்த ஆத்மாவின் பெயர் மாறுகிறதா என்ன?
அவரது பெயரே சிவன். தேகத்திலேயே வராதவர். அவர் எப்பயுமே பரமாத்மாவா இருக்கிறாரு. அவர் பேரு சிவன். மற்ற அனைத்து ஆத்மாவையும் ஆத்மா என்று தான் கூறுகிறோம். இப்ப மற்றவங்கள்லாம் சிவனுடைய குழந்தைகள், ஆத்மாக்கள். அவங்க பேரெல்லாம் அவங்க வந்து ஆத்மாவா தான் இருக்கிறாங்க. அவங்க சரீரத்துக்கு வரும்போது தான் அவங்களுக்கு பெயர் வைக்கிறாங்க. பெயர் வைக்கப்படுகிறது. சிவலிங்கம் நிராகாரமானதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன் நம்ம சிவலிங்கம் வச்சு வழிபடுறோம்? ஆரம்ப காலத்துல நம்ம வந்து பக்தி செஞ்சோம். உண்மையான பக்தி செஞ்சோம். அப்போ வந்து கடவுள் ஜோதி சுரூபமா இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுனால அவருக்கு என்ன வடிவம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சிவலிங்கத்தை வடிவமைச்சு நம்ம கும்பிட ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் அவ்விபச்சார பக்தி, ஒருவரை வழிபடுற பக்தி தான் நடந்தது. அதுக்கப்புறம் போக போக தான் காட்சி கிடைக்க ஆரம்பிச்சது. அவங்கவுங்க சில சில ஐடல் வர்ஷிப் மாதிரி உருவ வழிபாடு கொண்டு வந்துட்டாங்க. கிருஷ்ணர், ராமர்னு சொல்லி எல்லாரையும் வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஞானக்கடல், சாந்தி கடல், இது சிவனின் மகிமையாகும் சொல்லி சொல்றாரு. ஞானத்துல கடல்லா இருக்கிறாரு, அமைதியில கடல்லா இருக்கிறாரு. அதனாலதான் சிவன் கோயிலுக்கு போனாலே ஒரு அமைதி வருதுன்னா ஏன் வருது? அவர் அமைதி கடலா இருக்கிறாரு. அப்புறம் அமைதி வராம என்ன பண்ணும்? ஆத்மா சுய தர்மமே சாந்தி தான். நம்ம ஆத்மாவுடைய சுய தர்மமே சாந்தி தான். நம்ம எவ்வளவுதான் கத்தினாலும் ஆட்டோமேட்டிக்கா அமைதி ஆயிடுவோம். ஏன் தெரியுமா? நம்மளுடைய சுய தர்மமே சாந்தி தான். அப்ப இதெல்லாம் சிவனின் மகிமையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அவர் தந்தையாகவும் இருக்கிறார் எனில் தந்தையிடமிருந்து கண்டிப்பாக ஆசியும் அடைய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அவரு கடவுளு நம்ம அப்பா. அப்ப கண்டிப்பா அவர்ட்ட இந்த ஆசி கிடைக்கணும் இல்லையா? ஆஸ்திகரா ஆகுங்கன்னு சொல்லி சொல்றாரு. படைப்புகளிடமிருந்து ஆசி கிடைக்காது. எப்பயுமே சகோதரருக்கு ஆசி கொடுப்பாங்களா? உங்க அண்ணங்கிட்ட போய் ஆசி கேளுங்களா, கொடுக்குறாரா பாருங்க. கொடுக்க மாட்டாங்க. அப்பா கிட்ட இருந்து தான் ஆசி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. படைப்பவர் தான் தனது குழந்தைகளுக்கு ஆசி கொடுப்பார். யார் படைக்கிறாங்களோ அவங்க தான் அவங்க குழந்தைகளுக்கு ஆசி கொடுப்பாங்க. மற்றபடி நம்ம பிரதர் சிஸ்டர்ட்டெல்லாம் போய் ஆசி கேட்க முடியாது. சித்தப்பா பெரியப்பாட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்பா தான் ஆசி கொடுப்பாங்க. தனது குழந்தை இருக்கின்ற போது சகோதரின் குழந்தைகளுக்கு ஆசி கொடுப்பார்களா என்ன? பாபா சொல்றாரு, இப்ப சித்தப்பா இருக்கிறாருன்னா பெரியப்பா அவர் குழந்தைக்கு கொடுக்காம நமக்கு கொடுப்பாரா என்ன? கொடுக்க மாட்டார் இல்லையா? இவரும் எல்லையற்ற தந்தை தனது எல்லையற்ற குழந்தைகளுக்கு ஆசி கொடுக்கின்றார். இப்ப எல்லையற்ற அப்பாவே வந்திருக்கிறாரு. நம்ம எல்லையற்ற குழந்தைகள், ஆத்மாக்கள், நமக்கு ஆசி கொடுக்கிறாரு. என்ன ஆசி கொடுக்கிறாரு? கண்ணால பார்க்க முடியாத ஆசி தான் கொடுக்குறாரு இல்லையா? கண்ணால பார்க்குற ஆசி கொடுத்தா எல்லாம் புடுங்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு கண்ணுக்கு தெரியாத ஆசையை கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன ஆசி? இந்த ஞானம் தான் ஆசையா கொடுக்குறாரு. ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு. அறிவு இருந்தா பொழைச்சிக்க முடியும் இல்லையா? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லா செல்வத்தை விட கேள்வி செல்வம் தான் சிறந்த செல்வம். அது இருந்தாலே பொழைச்சிக்கலாம். அதனால தான் அந்த அறிவை கொடுக்க வந்திருக்கிறாரு. ஞான கடலா இருந்து ஞானத்தை கொடுக்குறாரு. மற்றும் நமக்கு குணங்களையும் கொடுக்குறாரு. அன்பு, அமைதி, சுகம், சாந்தி. இதெல்லாம் யாராவது வாங்க முடியுமா? நம்ம கையில வச்சிருந்தோம்னா புடின்னு போக முடியுமா? இதெல்லாம் யாராலையும் பறிக்க முடியாது. அதை தான் இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ குழந்தாய், ஞானத்தை டெய்லி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. யார் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அவ்வளோ ஆஸ்தி அடைவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு. இப்போ யாராலையும் இதை புடுங்க முடியாது. இப்போ கையில ஒரு லட்ச ரூபா வச்சிருந்தா கூட புடின்னு போயிடுவாங்க இல்லையா? நம்ம கிட்ட இருக்க திருடின்னு போயிடுவாங்க. இவர் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் சிவன். சிவனை யாராலையும் வெல்ல முடியாது. அந்த மாதிரி பண்ணுவார் அவர். அவர் அவர் அவரை அவர் அவன் அருளாலே அவர் தாழ் வணங்கின்ற மாதிரி. அவரை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. பண்றதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாரு. இது படிப்பல்லவா? அவர் வந்து மந்திரவாதி, மாயாஜாலம்லாம் செய்வார். பாபா சொல்றாரு, பிராக்டிக்கலா வந்து படிக்க வச்சு ஆத்மாக்களை மாத்தி தேவதையா மாத்திட்டு போறாரு. மனிதன் என்பவன் தேவனாகலான்னு பாட்டு மட்டும் தான் நீங்க பாடுவீங்க. பிராக்டிக்கலா நான் மாத்திட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு பாபா. படிப்பின் மூலம் மனிதர்கள் வக்கீலாக ஆகுறாங்க இல்லையா? படிச்சா வக்கீல் ஆக முடியும் இல்லை இல்லையா? வக்கீல் ஆவீங்க தானே? ஆக முடியாதா? முடியும் இல்லையா? கற்பிப்பவர் மற்றும் படிப்பின் மீது யோகா வைக்கின்றனர். அப்ப யார் கற்பிக்கிறாங்களோ, வக்கீல் சொல்லித்தராரு, படிப்பு சொல்லித்தராங்கன்னா அந்த படிப்பு மீதும் நமக்கு ஈடுபாடு, கற்பிப்பவர் மீதும் ஈடுபாடு வைக்கிறோம் இல்லையா? நமக்கு டீச்சரையும் பிடிக்கும், படிப்பையும் பிடிக்கும். சொல்லுவோம் இல்லையா, எனக்கு மேக்ஸ் பிடிக்கும்னா மேக்ஸ் டீச்சரையும் பிடிக்கும், பிசிக்ஸ் பிடிக்கும்னா பிசிக்ஸ் டீச்சரையும் பிடிக்கும். பிசிக்ஸே பிடிக்கலன்னா பிசிக்ஸ் டீச்சரை எப்படி பிடிக்கும்? ஆனா பாபா சொல்றாரு, படிப்பு பிடிக்குதுன்னா படிப்பு படிக்க வைக்கிறவர் மீதும் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஈடுபாடு இருக்கும் இல்லையான்னு சொல்லி சொல்றாரு. இங்க சொல்றாரு, இங்க கற்பிப்பவர் தேகமற்றவர் ஆவார். இங்க சொல்லி கொடுக்கிறவரு தேகமே இல்லாதவர். ஆத்மாக்களாகிய நீங்களும் தேகமே இல்லாதவங்க தான். இப்போ தற்காலிகமா இந்த உடல்ல இருக்கிறீங்க. என்னைக்கா இருந்தாலும் இந்த உடல் போயிடும். நான் ஆத்மாக்களுக்கு தான் கற்பிக்கிறேன்னு சொல்லி இப்ப பாபா சொல்றாரு. நான் என் குழந்தைகளுக்கு தான் சொல்லி கொடுக்க வந்திருக்கிறேன். இவங்க உடலா எடுத்து இப்படி வீணா போயிட்டாங்க. மறுபிறவி எடுத்து எடுத்து இப்படி ஆயிட்டாங்க. இப்ப கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்து என் குழந்தைய ஆக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு தந்தை கற்பிக்கின்றார் என்று நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கடவுளே வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்ட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரே ஒரு முறைதான் தந்தை வந்து சொல்லி கொடுக்குறாரு. படிப்பது ஆத்மா
ஆத்மா அல்லவா, துக்கம் சுகத்தை ஆத்மா தான் அனுபவிக்கிறது சொல்லி பாபா சொல்றார். இப்போ இந்த உடல்ல ஒரு நோய் யார் அனுபவிக்கிறது? உடலை அனுபவிக்குது. நம்ம நினைச்சுக்கிறோம் நாம தான் இந்த உடல், ஐயோ காலை வலிக்குது கையை வலிக்குதுன்ட்டு அழுகுறோம் இல்லையா. ஆனா நம்ம ஆத்மா இந்த உடல் மூலமா இந்த இதை அனுபவிக்கிறோம். ஆனா இது இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம இருந்தது இல்லையா. இந்த சரீரம் மூலமா புண்ணிய பாவத்தை அனுபவிக்கிறோம். புண்ணியம் செஞ்சாலும் இந்த சரீரம் மூலமா அனுபவிக்கிறோம். இந்த பாவம் செஞ்சாலும் இந்த சரீரம் மூலமா தான் அனுபவிக்கிறோம். அந்த உடல்ல நோய் இதெல்லாம் யார் அனுபவிக்கிறது? ஆத்மா தான் சுகம் துக்கத்தை அனுபவிக்கிறது. ஆனால் சரீரத்தின் மூலம் அனுபவிக்கிறது சொல்லி சொல்றாரு. ஆத்மா சூட்சும உடல்ல இருக்கும்போது உடலை விட்டு வெளியே வந்தெல்லாம் அனுபவிக்க முடியாது. உடல் எடுத்து தான் தான் செஞ்ச பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா சென்ற பிறகு சரீரத்தை எவ்வளவுதான் அடித்தாலும் அது மண்ணை அடிப்பது போன்றதாகும். இப்ப உயிரை விட்டுட்டாங்க, யாரோ இறந்துட்டாங்கன்னா அந்த உடம்ப போட்டு நீங்க எவ்வளோ அடிச்சாலும் அது மண்ணை அடிக்கிறதுக்கு சமமாகும். ஏன்னா அதுல உயிரே இல்லை இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு உணர்வும் இருக்காது. அப்ப யார் இவ்வளவு நாள் அந்த உடல்ல இருந்து அனுபவிச்சது? அப்ப ஆத்மா தான் அனுபவிச்சதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாபா. ஆக தந்தை அடிக்கடி இப்ப புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு? நீங்க இந்த உடம்பு கிடையாது குழந்தைகளே, நீங்க ஆத்மா. நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைங்க. ஏன்னா டைம் இல்லை. இப்போ நீங்க என்ன நினைச்சாதான் நீங்க உங்க பாவம்லாம் அழிஞ்சு என் கூட வர முடியுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கிறார். வரிசை கிரமமாக தான் தாரணை ஏற்படுகிறது என்று பாபா அறிவார். ஆனாலும் எவ்வளவுதான் பாபா சொல்லி புரிய வச்சாலும் யாருக்கும் புரிய மாட்டேது. எப்பயும் போல தேக உணர்வுல இருக்கிறாங்க, வரிசை கிரமமா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிலர் முற்றிலும் புத்தியாற்றர்களாக இருக்கிறாங்க, எதுவுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. சிலருக்கு புத்தி ஃபுல்லா ஒரே மாயாவா இருக்கும். காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் அதெல்லாம் இருக்கிறதுனால பாபா சொல்றது புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஞானமும் மிகவும் ஈஸி. குருடர்கள் உடல் ஊனம் முடவர்கள் கூட புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞானம் ரொம்ப ஈஸி. குழந்தைங்க கூட இதை புரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியும். கண்ணு தெரியாதவங்க உடல் ஊனமுற்றவர்கள் முடவர்கள் கூட இந்த ஞானத்தை சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஏனெனில் இது ஆத்மாவிற்கு புரிய வைக்கப்படுது அல்லவா. ஏன்னா உடலுக்கு சொல்லப்படுறதில்ல. அப்ப நீ கை காலோட இருந்தாதான் இங்க வரணும்லாம் கிடையாது. நீங்க குருடரா இங்க வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இங்க பாபா ஆத்மாவுக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு. உடல் பலவீனம் உள்ளவங்க எல்லாம் வரக்கூடாதுலாம் கிடையாது. உடம்பே பாபா பாக்குறது இல்ல, அப்புறம் எப்படி பாபா ஆத்மாவுக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு. அதனால யாருனாலும் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாவானது உடல் ஊனமாக மூடனாக ஆவது கிடையாது. பாபா ஒருபோதும் இந்த உயிர் உடல் ஊனமா இருக்கிறது மூடனா இருக்கிறதெல்லாம் ஆத்மா கிடையாது. சரீரத்துக்கு தான் அந்த மாதிரி ஏற்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை எவ்வளவு நல்ல முறையில இப்ப புரிய வைக்கிறார் பாருங்க. ஆனால் பக்தி மார்க்கத்துல கண்களை மூடிக்கொண்டு அமரும் பழக்கம் ஏற்பட்டுடுது. ஆனா பக்தியில நம்ம பஜன் பஜன் பாடுறோம் இல்ல தியானம் செய்யறோம்னா கண்ணை மூடிக்கிட்டு உட்கார சொல்லி பழக்கப்படுத்திட்டாங்க. ஆக எங்கும் கண்களை மூடிக்கொண்டு பைத்தியம் பிடித்தவர்களை போன்று அமர்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் சிலர் இங்கேயும் கிளாஸ் எடுக்கும்போது கூட கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்குறாங்க. பாபா சொல்றாரு, பைத்தியம் பிடித்தவர்கள் போய் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்குறாங்க. கண்களை மூட வேண்டாம் என்று தந்தை கூறுகின்றார். பாபா சொல்றாரு, பாருங்க, கண்ணை மூடாதீங்க குழந்தைகளே, நான் அப்பா வந்திருக்கிறேன், என்னை பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறார். எதிரில் பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தியினால் தந்தையை நினைவு செய்யும் பொழுது தான் விகர்மங்கள் விநாசமாகும். பாபா பார்த்துட்டு இருந்தாலும் புத்தி மூலமா பரந்தாமத்துல புள்ளியா பாபா இருக்கிறாருன்ட்டு அவரை நினைக்கும் போது பாவம்லாம் அழிஞ்சிரும். பாவம் அழிய அழிய என்ன ஆகும்? நீங்க கஷ்டப்படுறதெல்லாம் நின்னுடும். நீங்க இப்ப இவ்வளோ கஷ்டப்படுறீங்கல்ல, இது எல்லாமே போயிரும். பாபாவை நினைக்க நினைக்க பாவம்லாம் அழிஞ்சிடுச்சுன்னா நீங்க பண்ண பாவத்தினோட சுமைதான் இப்ப அனுபவிக்கிறீங்க. இந்த நீங்க அனுபவிக்கிறது எல்லாம் போயிரும்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு எளிதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட பாபா என்னால் நினைவு செய்ய முடியவில்லை என்று கூறுகிறீர்கள். பாபா எவ்வளவு ஈஸியா புரிய வச்சாலும் பாபா நான் மறந்து போயிடுறேன், உங்களை நினைக்கவே முடியலன்னு சொல்றீங்க. அட, எல்லைக்குட்பட்ட ஆசி கொடுக்கும் லௌகீக தந்தையை இருக்கின்றவரை நினைவு செய்கிறீர்கள் அல்லவா. இவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் எல்லையற்ற தந்தை அவர். அவரை உங்களால் நினைவு செய்ய முடியாதா சொல்லி கேக்குறாரு. பாருங்க, உங்க அப்பாவை மட்டும், அந்த உடலுக்கான அப்பாவை அவர் சாகிற வரைக்கும் நீங்க நினைவு பண்றீங்க இல்லையா. அப்பா அப்பான்னு செத்து போயிட்டா கூட சிலர் உட்காந்துட்டு அப்பா அப்பான்னு அழுவாங்க. அப்பாவை நினைச்சிட்டே இருப்பாங்க இல்லையா. அப்ப அவரை மட்டும் நினைக்கிறீங்க. உண்மையா உங்களோட அப்பா நான் தான், ஆத்மாவுடைய அப்பா. எல்லாருக்குமே எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பா நான் தான். என்னை ஏன் நினைக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. உங்களுக்கு இந்த பிறவி கொடுத்தது, இத்தனை பிறவி நீங்க எடுத்து வந்தீங்களே, சொர்க்கத்துல கொண்டு போய் உங்களை அழகு அழகு பார்த்தேன் உட்கார வச்சு, கடைசியில என்னை மறந்துட்டீங்களேன்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப கோமா பேஷண்ட் மாதிரி நம்ம ஆயிட்டோம். அந்த கோமா பேஷண்ட்டுக்கு அவங்க அப்பா, இதான்பா உன் வீடு, நான் தான்ப்பா உங்க அப்பா அப்படின்லாம் சொல்லுவார்ல, அந்த மாதிரி புரிய வைக்கிறாரு. ஆனாலும் ஆத்மா மறந்து போச்சு இல்லையா. ஏன்னா 5000 வருஷம் பிரிஞ்சு வந்துட்டோம் அப்பாவை, அதனால மறந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு.
அந்த தந்தையை தான் ஓ இறைத்தந்தையே வழிகாட்டி என்றெல்லாம் அழைத்தீர்கள். நம்ம ஓ காட்ஃபாதர் வாங்க என்னை காப்பாத்துங்கலாம் கூப்பிட்டோம். உண்மையில் இவ்வாறு கூறுவதும் தவறாகும். தந்தை ஒருவருக்கு மட்டும் வழிகாட்டியாக ஆவது கிடையாது. பாபா சொல்றார், நான் உங்களுக்கு மட்டும் வழிகாட்டி கிடையாது, உலகமே என்னுடைய குழந்தைகள் எல்லாருக்குமே நான் வழிகாட்டி தான். அவர் எல்லையற்ற வழிகாட்டி ஆவார். ஒருவரை மட்டும் விடுவிக்க மாட்டார். அப்படி கிடையாது, உங்களை மட்டும் எனக்கு மட்டும் கடவுள் அப்படி கிடையாது. எல்லாருக்குமே அவரு அப்பா தான். எல்லாரையும் விடுவிக்க தான் வந்திருக்கிறார். நான் அனைவருக்கும் சத்கதி செய்கிறேன் என்று இப்ப தந்தை கூறுகின்றார். அனைவரையுமே சாந்தி தாமம் அனுப்பி வைப்பதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரையுமே பரந்தாமத்துக்கு கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஏன்னா இங்க உடல்ல நடிச்சு நடிச்சு கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே கஷ்டம் வரும்போது சொல்லுவாங்க பாருங்களேன், ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், நான் போயிருவேன், நான் கடவுள் வந்தாருன்னா அவர் கூடயே போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி போறது? எதையும் விடாம எப்படி போக முடியும்? எதையும் 5 விகாரத்தையும் விடுறது கிடையாது. எதையும் விடுறது கிடையாது. அப்புறம் எப்படி கடவுள் கூப்பிட்டா நீங்க போயிருவீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பாபா. இங்கு வாய் திறந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சொல்றாரு, இங்க நீங்க என்கிட்ட கடவுளே காசு கொடு, பணம் கொடு, எனக்கு அமைதி கொடு, அன்பு கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எடுத்துக்கங்கன்றாரு. எல்லாம் கொட்டி கிடக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? என்னை நினைங்க போதும், பாவம்லாம் போயிரும். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. அன்பு வேணுமா? கொட்டி கொட்டி கொடுக்குறாரு. அன்பு கடலா இருக்கிறாரு. அவரை நினைச்சாலே அன்பு அனுபவம் ஆகுது. வேற என்ன வேணும்? யாரையும் நீங்க நினைச்சு பாருங்க, கடுப்பாகும். இதே கடவுளை நினைச்சு பாருங்க, நான் ஆத்துமா அவரோட அன்பு கடல்ல மூழ்கி இருக்கிறேன். சிவ தந்தை அன்பே சிவம், அவரோட அன்புல மூழ்கி இருக்கிறேன்னு நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு சுகத்தை கொடுக்குறாரு. அவரை மாதிரி சுகம் கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. எல்லையற்ற தந்தை அல்லவா? என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஏன் பிச்சை எடுக்கிற மாதிரி என்கிட்ட கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்குறேன். நீங்களாம் என்னுடைய குழந்தைகள் சொல்லி சொல்றாரு. அவர்கள் எல்லைக்குட்பட்டதில் நான்ட்டு சொல்றாங்க. ஏ பரமாத்மா, எனக்கு சுகம் கொடுங்கள், துக்கத்தை நீக்குங்கள், நாங்கள் பாவிகள் கீழானவர்களாக இருக்கிறோம், நீங்கள் கருணை காட்டுங்கள்லாம் சொல்றாங்க. தந்தை சொல்றார், நான் எல்லையற்ற பழைய உலகை புதுசாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். அதர்மம் தலை தோங்கிட்டு இருக்குது இல்லையா? அதர்மத்தை அழிச்சு புதிய உலக ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. புது உலகில் தேவதைகள் தான் இருப்பாங்க. நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகும் எப்போது நீங்கள் முழு தூய்மையற்றவர்களாக ஆயிடுறீங்களோ அப்போதுதான் நான் வரேன். இது அசுர வம்சமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளே வீணா போயிட்ட பிறகுதான் அவர் வராரு, நமக்கு பாடம் எடுக்க வராரு. இப்போ இது எல்லாமே அசுர வம்சமா மாறிடுச்சு. சத்தியத்தை கூறக்கூடிய சத்குரு ஒரே ஒருவர் தான் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இந்த சத்தியம்லாம் யாருமே இது வரைக்கும் சொல்லல. அவர் தான் சொல்றாரு. அவர் நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். தந்தை சொல்றாரு, இந்த தாய்மார்கள் தான் சொர்க்க கதவை திறக்கக்கூடியவர்கள் சொல்லி சொல்றாரு பாருங்களேன். அந்த சன்னியாசிகள் சொன்னாங்க, பெண்கள் நரகத்தின் வாசல்ன்ட்டு. ஆனா பாபா உலகத்தையே படைப்பவர், அண்ட சராசங்களுக்கு அதிபதி, படைப்பவர், படைப்பு கர்த்தா, அவரே சொல்றாரு, இந்த தாய்மார்கள் தான் சொர்க்கத்தையே திறக்க போறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்தின் நுழைவாயில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை கூட மனிதர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. நரகத்தில் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா சொல்லுவாங்க, யாராவது இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்ட்டு, வைகுண்ட பதவி அடைந்தாருன்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு இங்கேயே 16வது நாள் உட்காந்து சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. பாபா சொல்றாரு, அவங்க தான் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, 36 வகை உணவு சாப்பிட போறாங்க, நீங்க எதுக்கு அவங்கள கூப்பிட்டு இங்க சாப்பாடு போடுறீங்க? ஆத்மா தானே போயிருக்கு, உடலை கொண்டு போய் எரிச்சிட்டீங்க, அப்புறம் யார் சொர்க்கத்துக்கு போனது சொல்லி கேட்குறாரு. உடலோடவா சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்க? உயிர் தானே சொர்க்கத்துக்கு போச்சு சொல்லி கேட்குறாரு. அப்போ நரகத்தில், அப்போ அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா? உலகம் இப்போ நரகமாக இருக்குது. இதே உலகம் தான் ஒரு காலத்தில் சொர்க்கமாக இருந்துச்சு. நரகத்தில் தானே பிறப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காம செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால தான் அழைக்கிறாங்க. இப்போது பாபா உங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்காக வழியை நமக்கு சொல்கிறாரு. தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குவதற்காக மற்றும் திரும்பி அழைத்து செல்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன்ட்டு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, மாயாவை வென்றவர் ஆகுங்கள் என்று இப்ப தந்தை சொல்றாரு. இந்த மாயா தான் கொரோனா வைரஸ் மாதிரி எல்லாருக்குள்ளாரையும் பரவி இந்த உலகத்தையே அழிச்சிட்டு இருக்குது. அதை கண்டுபிடிங்க. கொரோனா வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறீங்கல்ல, மாயாவுக்கு மருந்து கண்டுபிடிங்களா? அதை ஏன் விட்டுறீங்க? எங்க அந்த கல்பிரிட் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாம கடைசியில பாருங்க, இந்த மாயாவை மறந்துட்டாங்க. எல்லாம் இப்ப போராடுறாங்க. இப்ப கல்கத்தாலே ஒரு பிரச்சனை, வெஸ்ட் பெங்கால் வெடிக்குது. எதனால அந்த பிரச்சனை? காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். இதை அழிச்சாதானே ஃபுல் உலகத்துலயும் போகும். வெள்ளையனே வெளியேறுன்னு காந்தி தாத்தா விரட்டினாரு. இந்த மாயாவை வெளியேறின்ட்டு நம்மளுடைய அப்பா வந்திருக்கிறாரு, சிவ தாத்தா வந்திருக்கிறாரு, வெளியேற்ற வந்திருக்கிறாரு. பாபா சொல்றாரு, மாயாவை வென்றவங்களும் ஆகுங்க குழந்தைகளே, அட்லீஸ்ட் நீங்களாவது வெல்லுங்க. நீங்க வென்றீங்கன்னா உலகத்துல இருந்து அதை விரட்டிடலான்னு சொல்லி சொல்றாரு. எத்தனை பேர் சாவுறாங்க பாருங்க, எத்தனை குழந்தைகள்
எத்தனை டாக்டர் இப்போ ஒரு டாக்டர் எத்தனை பேர் எதனால இறக்குறாங்க? காம விகாரத்தினாலதான். முதல்ல அதை அழிங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் உங்கள் அனைவருக்கும் உலகத்திற்கு எஜமான் ஆவதற்காக வழி கூறுகின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு லட்சுமி தீபாவளி என்று பூஜை செய்யறாங்க. லட்சுமிகிட்ட போய் செல்வம் கேட்கறாங்க. நல்ல ஆரோக்கியம் கொடுங்கள், ஆயுள் கொடுங்கள்னா கேட்கறது கிடையாது. லட்சுமினாலே செல்வம் தான், செல்வம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையறீங்க, நீண்ட ஆயுளும் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனா சிவன் கிட்ட வந்தீங்கன்னா என்னென்ன கிடைக்குது உங்களுக்கு? ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாமே இப்ப கொடுக்குறேன்றாரு. லட்சுமிகிட்ட செல்வம் தானே கேக்குறீங்க, என்கிட்ட வாங்க, எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு. மெடிடேஷன் மட்டும் பண்ணுங்க. ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைவு பண்ணீங்கன்னா பாவம் போயிடும். ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் லட்சுமி இடத்தில் கூடை அளவு கேட்கின்றனர். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் செல்வமா கேக்குறாங்க, கூட அளவு செல்வம் கேக்குறாங்க, அதுவும் கிடைப்பது கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. கேட்டாலும் உனக்கு கிடைக்க மாட்டுது, இது ஒரு பழக்கமாக ஆகிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகள் முன் சென்று பிச்சை கேட்கின்றனர். இங்க நீங்கள் தந்தையிடத்தில் எதுவுமே கேட்க கூடாது. நீங்க என்ன கேட்கவே வேணாம், நானே உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. என்னை நினைவு செய்தால் எஜமான் ஆகிடுவீங்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், சிவனேன்னு இருங்க, என்னை நினைவு பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்னை நினைவு பண்ணுங்க, சொர்க்கத்துக்கே எஜமான்னா ஆக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை அறிவதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜாவா ஆயிடுவீங்கன்ட்டு தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இது வரைக்கும் அசுர குணங்களை தானே தாரணை பண்ணிட்டு இருந்தோம். கோபமா பேசுறது, கத்துறது, அப்புறம் யாரை பார்த்தாலும் திட்டுறது, இதெல்லாம் அசுர குணங்கள். இப்ப பாபா அமைதியா இருக்கிறது எப்படி, அன்பா இருக்கிறது எப்படி, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இதுல எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி இப்ப கிடைக்கிறது. இப்போது நீங்கள் இவருக்கு பூஜை செய்வீர்களா என்ன? பாபா கேக்குறாரு. இப்ப இந்த பிரம்மா பாபாக்கு நீங்க பூஜை செய்வீங்களா? நான் சுயம் இவ்வாறு ஆகின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த லட்சுமி நாராயணன் மாதிரி ஆக போறோம். பிறகு இந்த 5 தத்துவங்களை ஏன் பூஜை செய்ய வேண்டும் சொல்லி பாபா கேக்குறாரு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, நாம் தான் இந்த தேவதையா இருந்தோன்ட்டு. அப்புறம் எதுக்கு நீங்க இந்த 5 தத்துவங்களுக்கும் பூஜை செய்யணும்னு சொல்லி பாபா கேக்குறாரு. நமக்கு உலக ராஜ்யமே கிடைக்கிறது. பாபா சொல்றாரு. இப்ப அந்த ரஷ்யா, அமெரிக்காலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க உலகத்தை கைப்பற்றுறதுக்கு. கடைசியில கிருஷ்ணர் வாயில வெண்ணெய் வந்துரும். கிருஷ்ணர் ஆளிலையில வந்தாருன்னா இதுதான் கடைசியில 2 நாடு அடிச்சுக்கிட்டு எல்லாம் அழிஞ்சு போயிரும். கடைசியில இந்தியா மட்டும் ஆளிலை ஷேப்ல வந்துரும். கிருஷ்ணர் பிறந்துருவாரு. அவருக்கு தான் உலக ராஜ்யம் கிடைக்க போகுது. வெண்ணெய்ன்றது உலக ராஜ்யம். அதை கூட நம்ம யோக பலத்தின் மூலமா தான் அடையிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு ஏன் இதை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க உலகத்தையே ஆள போறீங்க, எதுக்கு போய் பூஜை செய்யணும்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போது நீங்கள் கோயிலுக்கெல்லாம் செல்வதே கிடையாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும்ட்டு பாபா சொல்றாரு. ஞானத்தில் ஒரே ஒரு வார்த்தையாகும், என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள், நினைவின் மூலம் உங்களது பாவங்கள் அழியும், சதோ பிரதானமாக ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைச்சா பாவம் போயிருமா? அப்ப நம்ம தூய்மை ஆயிடுவீங்க. அப்ப நீங்க சத்தியுகத்துக்கு போறதுக்கு தகுதி ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் தான் அனைத்து குணங்களும் நிறைந்தவராக இருந்தீங்க, மீண்டும் அப்படி ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. நான் தான் அது, எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி நீங்க தான் அப்படி இருந்தீங்கன்றாரு. நீங்க தான் ஒரு காலத்துல தேவதையா இருந்தீங்க, அப்ப திரும்ப இப்ப அப்படி ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இததான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாபா சொல்றாரு, ஹம்சோ சோகம், நானே அது, அதுவே நான், அந்த நானே தேவதை, தேவதையா இருந்த நான் தான் இப்படி ஆயிட்டேன்றத பாபா சொன்னதை அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நானே கடவுள்ன்ட்டு நினைச்சிட்டாங்க. ஆனா யாரும் கடவுளா ஆக முடியாது இல்லையா. அவர் பிறப்பிறப்புலயே வர்றது கிடையாது. நம்ம பிறப்பிறப்புல மாட்டிக்கிறோம். அவர் அந்த பிறப்பிறப்பு சக்கரத்துல மாற்றுறது கிடையாது. நம்மளை விடுவிக்க அவர் வந்திருக்கிறாரு. அதனாலதான் அந்த மகாபாரதத்துல அந்த அபிமன்யம் போயிட்டு அந்த சக்கர வியூகத்துல மாட்டிக்கிட்டதா காமிச்சிருப்பாங்க. அர்ஜுனன் மட்டும் தான் வெளியே வர வழி தெரியும். அந்த அபிமன்யுக்கு தெரியாதனால அவன் அது இறந்து போயிடுவான். அந்த சக்கரன்றது, சக்கர வியூகன்றது இந்த பிறப்பு இறப்பு சக்கரம் தான். இந்த பிறப்பு இறப்புல இருந்து ஐயோ கடவுளே முக்தி வேணும், ஐயோ இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னா எப்படி வெளியே வர்றது, எப்படி வெளியே வர்றது, சக்கர வியூகம் எப்படி வெளியே வர்றது, அததான் இப்ப சொல்லி கொடுக்குறாரு. நீங்க எப்படி வெல்றது, எப்படி வர்றதுன்னு நான் சொல்லித்தரேன் வாங்கன்றாரு. ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, ஆத்மான்னு நினைச்சிட்டு என்ன நினைங்க, அவ்வளவுதான், நீங்க வெளியே வந்துடலாம்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் முக்தி. இதையும் புரிந்து கொள்வது கிடையாது. ஆனா இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. கல் புத்தியுடையவர்களிடத்தில் தந்தை எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்ள வேண்டியிருக்கு. கல்லு புத்தியா இருக்கிறவங்களுக்கு பாபா அவரே தலையை உடைச்சுக்கிறாராம். சிவனே சொல்றாரு பாருங்க, அவரே தலையை உடைச்சுக்கிறாராம். இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை ஒரு தந்தையை தவிர வேற எந்த சாது சன்னியாசியும் கூற முடியாது. இந்த நம்பிக்கை இருக்கணும். இதுல சொல்றாங்கன்னா இது யாரா இருக்கணும்,
உங்களை கூடவே கூட்டு போறேன்றாரு. அப்போ குழந்தைகளேன்னு சொல்றாரு. யாராவது இனிமையான குழந்தைகளேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கூடவே கூட்டு போறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப இது சொல்றாருன்னா இவர் யாரா இருக்கணும்? இவரு கண்டிப்பா நம்ம அப்பாவா தான் இருக்கணும். இவர்தான் கடவுளா இருக்கணும். அவரை தவிர வேற யாருமே சாது சன்னியாசிகள் இந்த மாதிரி கூற முடியாது. இவர் பிரம்மா, ஈஸ்வரன் கிடையாது. இவர் இந்த பிரம்மா பாபா இருக்கார்ல, அவர் வந்து பிரம்மாவோ ஈஸ்வரனோ கிடையாது. இவர் பல பிறவிகளின் கடைசியில் இருக்கிறார். அந்த பிரம்மா பாபா பல பிறவியினுடைய கடைசி பிறவியில இவரோட வயோதிகர வயசுல அவர் வந்து 60 வயசுல வானப்பிரஸ்த நிலையில வந்து ஈஸ்வரனே அவர் மேல பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்றாரு. யார் முழு 84 பிறவி எடுக்கிறாரோ நான் அவரிடத்தில் பிரவேசம் செய்கின்றேன்னு சொல்லி கடவுளே வந்து சொல்றாரு. ஈஸ்வரனே சொல்றாரு. இவர் கிராமத்து சிறுவனாக இருந்தார். கிருஷ்ணர் சொல்லுவாங்கல்ல கிராமத்து சிறுவன்ட்டு. உண்மையிலே இந்த பிரம்மா பாபா தான் கிராமத்து சிறுவனா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருந்தார். அதனாலதான் கிருஷ்ணர் வந்து கிராமத்து சிறுவன் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இவரோட கடைசி உடல்ல இவர் வந்திருக்கிறார். பிறகு ஷியாம் சுந்தராக ஆகின்றார். அந்த கிருஷ்ணர் தான் வந்து ஷியாம் சுந்தர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஷியாம்னா கருப்பு, சுந்தர்னா அழகு. அந்த கிருஷ்ணரை ஏன் கருப்பு சிலையா காட்டுறாங்க, ஏன் வெள்ளையாவும் காமிச்சிருக்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் தான் அழகாவும் ஆகுறாரு, கருப்பாவும், அதாவது விகாரத்திலையும் போயிடுறாருன்னு சொல்லி காட்டுறாங்க. இவர் முழுமையாக கிராமத்து சிறுவனாக இருந்தார். பிறகு எப்போது சாதாரணமானவராக முதிர்ச்சி அடைந்தாரோ அப்போது பாபா இவர் மீது பிரவேசம் செய்கின்றார். அவர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. 60 வயசுல இவரோட வானப்பிரஸ்த நிலையில தான் சிவபாபா இவர் மேல வந்து பிரவேசம் செய்யறாரு. இவருக்கே என்ன நடக்குதுன்னு ஒரு வருஷமா புரியல. எனக்குள்ள யாரோ வராங்க, என்னமோ பேசுறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலன்ட்டு குழம்பி போய் தான் இருந்தாரு பிரம்மா பாபா. அவருடைய பேர் லேக்ராஜ். அவருக்கே தெரியாது என்ன நடக்குது. ஒரு வருஷம் கழிச்சு தான் அவருக்கு புரிஞ்சு. ஏன்னா காட்சி காட்சியா கிடைக்குது. முதல்ல விநாசத்தினுடைய காட்சி கிடைக்குது. அதுக்கப்புறம் விஷ்ணுவோடைய 4 கைகளுடைய சுரூபம் கிடைக்குது. அப்புறம் வந்து நீதான் அது, நீ இந்த மாதிரி ஆகணும், புது உலகத்தை நீ ஸ்தாபனை பண்ணணும்ட்டு ஒரு அசரீரி குரல் கேக்குது. நானே சிவன், நானே சிவன்ட்டு குரல் கேக்குது. இதெல்லாம் ஒன்றும் புரியல அவருக்கு. என் உடம்புல இருந்து யாரோ பேசுறாங்க, என் வாய் மூலமா பேசுறாங்கன்ட்டு குழம்பி போயிருந்தாரு. அப்புறம் தான் அவருக்கே புரிய வந்தது. அப்புறம் பாபா தான் சொல்றாரு, ஏனெனில் இந்த அளவிற்கு பட்டி உருவாக்க வேண்டியிருந்தது அந்த காலத்துல. இப்ப யஜ்யத்தை உருவாக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல 350 பேர் வச்சுதான் உருவாக்குனாங்க. இப்போ உலகம் ஃபுல்லா 196 கண்ட்ரீஸ்ல பிரம்ம குமாரிகள் இயக்கம். இங்க வந்து நம்மளுடைய இவங்க கொண்டு அந்த திரௌபதி முர்மு அவங்க கொண்டு பிகே தான். எல்லாருமே பிகேஸ் தான். முக்காவாசி நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே பிகேஸ் தான். இவர்களுக்கு யார் உணவளிப்பது சொல்லி பாபா சொல்றாரு. ஆக அவசியம் சாதாரணமாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? பாபா சொல்றாரு, சாதாரணமா இருந்தா தானே எல்லாரும் வருவாங்க. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சொல்லி பாபா சொல்றாரு. 350 பேருக்கும் யார் சாப்பாடு போட்டது? பிரம்மா பாபாவுடைய பணம் தான். அதுதான் ஃபுல்லா ட்ரஸ்ட்டுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார். நான் இவரது பல பிரிவுகளின் கடைசி பிரிவில் பிரவேசம் செய்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றார். இவர் தான் அனைவரையும் விட தூய்மை எழுந்தவராக ஆகின்றார். இந்த பிரம்மா பாபா தான் முதல்ல கிருஷ்ணரா நடிக்க வர்றார். பல பிறவிகள் மறுபிறவி எடுத்து எடுத்து கடைசி பிறவில தூய்மை இழந்து போயிடுறாரு. நம்மளெல்லாம் விட ரொம்ப ஃபர்ஸ்ட் தூய்மை இழக்கிறவர் அவர் தான். அதனாலதான் அவர் உடம்புல வந்து ஃபர்ஸ்ட் அவரை தூய்மையாக மாத்துறாரு. அவரை பழையபடி மாத்துறாரு. சிவன் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் கர்மாதீத அடைஞ்சு போகிறாரு என்று தந்தை சுயமே கூறுகின்றார். அந்த மாதிரி இதை யார் சொல்றது? கடவுளே சொல்றாரு. நமக்கு தெரியாது. இதெல்லாம் உண்மையும் கடவுளே சொல்றாரு. 84 பிறவிகள் இவர் எடுத்திருக்கிறாரு. இவர் தான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் இவருடைய மறுபிறவி தான் கிருஷ்ணர். அடுத்த பிறவில இவர் கிருஷ்ணர் ஆகிறார்னு சொல்லி சொல்றாரு. ஒருவர் மட்டுமின்றி பலர் கிருஷ்ணர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? 108 லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்க, 108 கிருஷ்ணர் இருக்கிறாங்க. அதனாலதான் 108 திவ்ய பிரதேசங்கள்னு சொல்லி நம்ம ஊர்ல கோயில்லாம் இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? மொத்தம் 108 பேர் இருக்கிறாங்க. 16,108. அதுல 16,000 பேர் திரேதாயுகத்துல வருவாங்க. ராமர் சீதையா வந்து ஆள்வாங்க. அதனால இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ராஜ்யம் இவ்வளோ ராஜ்யம் இப்ப ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு கிருஷ்ணர் கிடையாது, 108 கிருஷ்ணர் இருக்கிறாங்க. சூரியவம்சி, சந்திரவம்சி ஆகின்றவர்கள் தான் வரிசைக்கிரமமாக முயற்சியின்படி இங்க வராங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு திரேதாயுகத்துக்கு போறாங்களோ அவங்க சூரிய வம்சியில வருவாங்க. சூரிய வம்சம், சந்திர வம்சத்துல வருவாங்க. அவங்களுடைய வரிசைக்கிரமமான முயற்சிப்படி தான் இங்க வராங்க. அவங்கவுங்க நேரப்படி வந்து ஞானம் கேட்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்றவர்களாக நிலைத்திருக்க முடியாது. ஆனா யாரு நல்லா கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்கதான் இருப்பாங்க, மத்தவங்க போயிருவாங்க. ஏன்னா துவாபரிகத்துல இருந்து வரவங்களாலலாம் இந்த ஞானம் கேட்க மாட்டாங்க, போயிருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தாமதமாக வருபவர்கள் ஞானம் சிறிதளவு தான் கேட்பார்கள். யார் லேட்டா வராங்களோ அவங்க ஞானம் கொஞ்சமா தான் கேட்பாங்க. பிறகு தாமதமாகவே வருவார்கள். அவங்க சொர்க்கத்துல லேட்டா தான் வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது.
இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தை எந்த ஞான அலங்காரம் செய்கின்றாரோ அதை நிலையாக வைத்திருக்கும் முயற்சி செய்ய வேண்டும். இப்போ ஞானம் சொல்றாரு இல்லையா, இதை மறந்துடக்கூடாது. இது என்னெல்லாம் சொன்னாருன்னு அந்த பாயிண்ட்டை நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். மாயின் தூசியில் ஞான அலங்காரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. ஆனால் அந்த ஞானம் நம்ம சொல்லும் போது மாயா வராது. ஞானம்லாம் நல்லா கேட்கலாம், ஆனால் பாபாவை நினைக்கும் போது மாயா வரும். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு மற்ற வேலைகள் செய்யும் போது மாயா வந்து புத்தியில் ஞானத்தையே இருக்க விடாது, மறக்க வச்சிரும். இந்த ஞான அலங்காரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது சொல்லி சொல்கிறாரு. படிப்பை நல்ல முறையில் படித்து அழிவற்ற வருமானத்தை செய்யணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இரண்டாவது பாயிண்ட், இந்த சித்திரம் அதாவது தேகதாரியை எதிரில் பார்த்தாலும் புத்தியினால் தேகமற்ற தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். கண்களை மூடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. எல்லையற்ற தந்தை இடத்துல எதையும் கேட்கக்கூடாது. நீங்கள் எதையும் கேட்க தேவையில்ல. அப்பாட்ட போய் யாராவது எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்பாங்களா? அப்பா அது எல்லாமே நமக்கு தான். அதனால சொல்றாரு, எதையும் கேட்கக்கூடாது, எல்லாத்தையும் புத்தியில தாரணை மட்டும் பண்ணிக்கோங்க. அன்பா நினைங்க போதும், என்னை நினைச்சாலே உங்க பிரச்சனைலாம் தீர்ந்துரும்னு சொல்லி சொல்றாரு. வரதானம், நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு வேகமாக முதலிடத்தில் வருபவராக தீவிர வேகத்தில் முயற்சி செய்பவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ டைம் அனுசாரம் ரொம்ப நெருங்கிடுச்சு, அதனால அதோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு, டைம் இஸ் கோல்டு அப்படின்னு கூட ஒரு ப்ராவர்ப் இருக்கு இல்லையா, அதனால டைமோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு லேட்டாக வந்தாலும் வேகமாக முதலிடத்தில் வருபவராக தீவிர வேகத்தில் முயற்சி செய்பவராக ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. இன்னைக்கு வந்து இப்போ புதுசாக வந்து யாரெல்லாம் ஞானம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வரதானம் கொடுக்குறாரு. இன்னைக்கு பார்த்து வந்திருக்கிறீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியமே. அவ்வியக்த நடிப்பிற்கான நேரத்தில் வந்துள்ள ஆத்மாக்கள் இறுதியில் வந்தாலும் வேகமாக வந்து முதலிடத்தை பெறுவதற்கான வரதானம் பெற்றுள்ளார்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ வந்து பாபா வந்து சாக்காரத்துல பிரம்மா பாபா உயிரோட இருக்கும்போது ஞானம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் தாதி உடல்ல வந்து பாபா சொன்னாரு, தாதியும் இருந்தாங்க. இப்ப தாதியும் போயிட்டாங்க, பிரம்மா பாபாவும் போயிட்டாரு. இப்ப எல்லாரும் எங்க இருக்கிறாங்கன்னா ஃபரிஸ்தாவா சூட்சும லோகத்துல இருக்கிறாங்க. அவ்வியக்த நடிப்பு நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல பாபா கீழே வரலைனாலும் நம்ம எல்லாருக்குள்ளாரையும் இங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. சிவபாபா நம்ம கூட தான் இருக்கிறாரு, பிரம்மா பாபாவும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா அவ்வியக்த நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த அவ்வியக்த நடிப்பிற்கான நேரத்துல நம்ம வந்துக்கிறோம் பாருங்க கடைசியா, அதான் சொல்றாரு. இந்த நேரத்துல இறுதியில் நீங்க வந்தாலும் வேகமாக வந்து முதலிடத்தை பெறுவதற்கான வரதானம் நீங்க பெற்றுள்ளீங்கன்னு சொல்லி சொல்றாரு. லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட்ன்ற மாதிரி லாஸ்ட்ல வந்தாலும் லேட்டஸ்டா நீங்க போயிருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களால முதல் எண்ணில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. எனவே நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு கிடைத்துள்ள வரதானத்தை நடைமுறைப்படுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ இந்த வரதானம்லாம் இருக்குல்ல, இதை அப்படியே வாங்கி அப்படியே புத்தியில ஸ்டோர் பண்ணாம அப்படியே மறந்து போயிடக்கூடாது. இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கி, இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு இருக்கு இல்லையா, அதை தூக்கி ஒரு கைலாங்கடையில போட்டோன்னா, ஒரு ஓரமா போட்டு வச்சுனா அதனால ஒரு யூஸும் கிடையாது. அந்த அலாவுதீன் அற்புத விளக்க ஒரு 2 தேய்ச்சுனா அதுல இருந்து ஒரு பூதம் வரும். அந்த பூதம் என்ன வேணுமோ சொல்லுங்க எஜமான்னு சொல்லும். அப்பதான் அது யூஸ் ஆகும். அது மாதிரி இந்த வரதானம் கூட நீங்க வந்து காலையில பாபா கிட்ட வரதானம் வாங்கணும். அதையே ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். நான் தான் தீவிர வேகத்தில் முயற்சி செய்பவன்றத சொரூபத்துல கொண்டு வரணும். அப்பதான் அது வந்து என்ன ஆகும், நடைமுறையில வரும். அதான் பாபா சொல்றாரு. அப்படியே தூக்கி ஓரமா இந்த புக்கெல்லாம், சில பசங்களாம் புக்கை வாங்கி அப்படியே ஓரமா வச்சிருக்கோங்களா, அந்த மாதிரி வச்சிருக்காதீங்க வரதானத்தை. நேரத்தின் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு கிடைத்துள்ள வரதானத்தை பிராக்டிக்கலா நடைமுறைப்படுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த அவ்வியக்த பாலனை எளிமையில் சக்திசாலியாக மாற்ற வல்லது. பாருங்களேன், பிரம்மா பாபா சாக்காரத்துல இருக்கும்போது கூட யாரையும் மாத்த முடியல, கஷ்டப்பட்டாரு உடல்ல இருக்கும்போது. இப்ப அவரு அவ்வியக்தமாயிட்டாரு, மேல சூட்சும லோகத்துல இருக்கிறாரு. இப்ப எல்லார்ட்டையும் கனவுல போறாரு, காட்சி கொடுக்குறாரு. எல்லாருக்கும் காட்சி எல்லாம் கிடைச்சு இங்க போங்க உங்களுக்கு ஞானம் கிடைக்கும்லாம் சொல்றாரு. இப்ப அவரால் நிறைய டச்சிங் பண்ண முடியுது. ஏன்னா அவர் உடல்ல இருந்து வெளியே வந்ததுனால நிறைய அவ்வியக்த பாலனை செய்யறாரு. ஈஸியா எல்லாரையும் சக்திசாலியாக மாற்ற வல்லதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனால பிரம்மா பாபா ஈஸியா எல்லாரையும் சக்திசாலியா மாற்ற முடியுது. எனவே எவ்வளவு முன்னேற வேண்டுமோ முன்னேறலாம் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நேரத்துல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம எவ்வளோ எவ்வளோ உங்களால முன்னேற முடியுமோ முன்னேறலாம். முன்னேறதுன்னா என்னது, நாம வந்து முரளியை நல்லா படிக்கணும், பாபாவை சிவனேன்ட்டு சிவனை மட்டும் நினைக்கணும், அவ்வளவுதான். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். செவ்வானத்துல நட்சத்திரம் போல இருக்கிறாரு எங்க அப்பா, நான் அவருடைய புள்ளி அவரை மாதிரியே நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், அவ்வளவுதான். இது மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பாவம் போயிடும். பாபா கூடவே நான் இருக்கிறேன், அவர் என் கூட நல்லா இருக்கிறாரு,
எனக்கு எல்லாமே அவர் செய்றாரு. உண்மையான நான் தேடி தேடி அலைஞ்சேன். அந்த கடவுள் தான் எனக்கு கிடைச்சிட்டாரு. பரம்பொருளே எனக்கு கிடைச்சிட்டாரு. என் வாழ்க்கையில இனிமே விளக்கு எரிஞ்சு ஏத்திட்டாரு. விளக்கு ஏத்திட்டாரு. ஆத்ம தீபத்த ஏத்திட்டாரு. எல்லாமே இனிமே நல்லது நடக்கும்ன்ட்டு நினைங்க. பாபா உங்களுக்கு பாவத்தெல்லாம் அழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் தான் சொல்லி சொல்றாரு. பாப்தாதா மற்றும் நிமித்த ஆத்மாக்களின் சதா முன்னேறுவதற்கான ஆசிகள் இருக்கும் காரணத்தினால தீவிர வேகத்தில் முயற்சி செய்வதற்கான பாக்கியம் சுலபமாகவே உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. பாபா மட்டும் கிடையாது, தாதா மட்டும் கிடையாது, சிவபாபா, பிரம்மா பாபா மற்றும் தாதிகள், தீதிகள், நிமித்த ஆத்மாக்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க இல்லையா, மேல பரிசுத்தாவா இருக்கிறாங்க. உடலை விட்டாலும் எல்லாரும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. யாரும் எங்கேயும் போல. உடல் மட்டும் அழிஞ்சிருச்சு. ஆத்மா எல்லாரும் மேலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நமக்காக. சொர்க்கம் வரப்போகுது இல்லையா, நீங்களாம் முடிச்சுட்டு வாங்கன்ட்டு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கிற காரணத்தினால தீவிர வேகத்துல முயற்சி செய்வதற்கான பாக்கியம் நமக்கு ஈஸியாவே கிடைச்சிருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: நிராகார் மற்றும் சாகார் இந்த மந்திரத்தின் நினைவில் நிரந்தர யோகி ஆகுக. இப்ப பாபா நிராகார்னா சிவபாபா, மற்றும் சாக்கார்னா இந்த உலகம். இந்த உலகத்துல நம்ம வந்து பிரம்மா பாபா, இந்த 2 பேரையும் நினைவு பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தின் நினைவின் மூலமா நிரந்தர யோகியா ஆயிடுங்க. பர்மனண்டா எப்பயுமே நான் ஆத்துமா பாபாவுடைய நினைவுல இருக்கிறேன். நிராகார் பரம்பிதா பரமாத்மாவோட நினைவுல இருக்கிறேன். நடந்தாலும் சுற்றினாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் குளிச்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் பாபா என் தலைக்கு மேலே இருக்கிறாரு. நிராகார் பரம்பிதா பரமாத்மா என் கூடவே இருக்கிறாரு. அந்த மாதிரி நிரந்தர யோகியா ஆயிடுங்கன்னு சொல்லி ஸ்லோகன் சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா. நன்றி.